தொடர்ச்சியும் இன்றைக்கி அப்படியே தொடங்கிடலாம். மணிமேகலையில் 30 காதைகள் இருக்குது. அந்த 30 காதைகளில் ஆல்ரெடி விழாவரை காதையும் ஊர் அலர் உரைத்த காதை 2 காதையும் முடிச்சிருக்கோம். மணிமேகலைன்னு ஒரு புத்தகம் இருக்குடா, ஓகேவா, பெருசாக இருக்கும். அது ஒரு நல்ல கதை. அந்த கதையை நீ பெருசானா சினிமாவை எடுத்துரு, இல்லாட்டி அதை வச்சு ஒரு நாவல் எழுதிரு. இந்த கதையை படிக்கும் பொழுது நிறைய புதுமை பித்தன் கதைகள், ஜெயகாந்தன் கதைகள்லாம் இதுலேருந்து எடுத்திருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி நமக்கு தோணிகிட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் படித்ததை வச்சே இதுலேருந்து இதுதான் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியுது. இன்னும் நிறையா வாசிச்சிருந்தோம்னா எல்லாமே இங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். நிறைய கதைகள் அது மாதிரி பித்தன், அப்துல் ரஹ்மான் எழுதிய பித்தன் கதை ஒரு கவிதை புத்தகம், ரொம்ப ஃபேமஸான புக்கு. எல்லா கல்லூரிகள்லேயும் பாடத்திட்டமாக வச்சுருப்பாங்க. பித்தன் ஒரு கவிதை புக், அது பார்த்தா இங்கேருந்து எடுத்திருக்காங்க. இது இப்போ படிச்சுட்டு ஐயோ நேற்று நைட்லாம் எப்படி இப்படி எழுதுனான்னு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. ஒரு கதையை எப்படி அடுத்தடுத்த சீன்ஸ் ஜம்ப் பண்ணி போகிறது, அது எப்படி கண்டினியூட்டியாக போகிறதுன்னு பார்க்குறப்ப ரொம்ப வியப்பாக இருக்குது. வார்த்தைகளே என்னடா அவ்வளோ ரசித்து எழுதியிருக்காங்கன்ற மாதிரி இருந்துச்சு. நேற்று கூட என்னோடய நண்பர் தஞ்சை உமா மகேஸ்வரன் இருக்குல்ல, தஞ்சாவூரில் ஒரு தமிழியல் கல்லூரி, பெரிய கல்லூரி இருக்குது, தமிழவையில் உமா மகேஸ்வரன், அந்த கல்லூரியில் பேராசிரியர் இருக்கார். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா மணிமேகலை செம்ம போராக இருக்குமே, நல்லாயிருக்கும் அவங்களுக்கு, நீங்கள் எல்லாம் அப்படி படிக்காமல் சும்மா ஏதோ ஒரு பார்ட்டு மட்டும் படிச்சிருப்பீங்க போல், வேறு லெவலில் எழுதியிருக்காங்க அந்த அப்படின்னு. நீ படிச்சிருக்கியாம்மா? முழுமையும் படித்ததில்லை, பாடல்கள் தான், நம்ம பாடத்துக்கு வச்சது மட்டும் இருக்கும். கரந்தைத்தம், கரெக்டு சார், கரெக்டு தான். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3ஆவது சாப்டர். அந்த 3ஆவது சாப்டர் பேர் என்னது? மலர்வனம் புக்கக்காதை. ஒரு கார்டனுக்குள்ளே போகிறா ஒரு பொண்ணு. அவங்க அப்பா இறந்துட்டார். அவங்க அப்பா இறந்தது தெரியாமல் அவள் அழுதுனா கண்ணீர் தண்ணியெலாம் அந்த பூவில் பட்டுச்சுனால புதுசாக பூ பறிச்சிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்கன்றதான் கதை. அவன் இப்போ நாங்கள் சினிமாவில் பேசும்பொழுது நீங்கள் நாவலும் எழுதுறீங்க, இல்லை ஒரு சிறுகதை எழுதுறீங்க, முதல்ல ஒரு ஒன்லைன் ஒன்று எழுதணும். ஒரு ஒன்லைன் அப்படின்றது, அந்த ஒன்லைனுக்கான கதைகள் எழுதினா மட்டும்தான் அந்த திரைக்கதை சுவாரஸ்யமாக இருக்கும். நான் முன்னாடியே இது மாதிரி பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். முன்னாடியே ஒன்லைன் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு. இதோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு பொண்ணுக்கு ஒரு மேஜிக் பாக்ஸ் கிடைக்குது. அந்த மேஜிக் பாக்ஸை வச்சு எல்லோருக்கும் பசியை தீக்கணுன்றது தான் இருக்கும். உலகம் முழுக்க பசின்றது ஒரு பெரிய வியாதி இருக்குது. அந்த பசின்றதே பெரிய வியாதியாகி அவங்கெல்லாம் ஒரு தீவுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு டாக்டர் போய் மருந்து கொடுத்து எல்லாத்தையும் தீர்த்தா எப்படி இருக்குன்றதான் லைன், ஓகேவா. இந்த லைனை இவன் வினை பயன் அப்படின்றான். இந்த வினை பயன், இந்த கதையோட கண்டென்ட் என்ன? ஒருத்தி போய் சாப்பாடு போட்டு எல்லாத்தோட பசியும் தீர்க்கணும், இதுதான் வினை. இந்த ஜென்மத்தில் நான் என்ன யார், நான் வாதியார், 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும், நீ யாருன்னு இருக்குல்ல. இதுக்கான வேலைக்கு நான் எப்படி காலேஜ் போனேன், அங்கே என்ன பிரச்சனை ஆனிச்சு, அப்புறம் எப்படி காலேஜில் போய் சேர்ந்தேன், அப்புறம் எப்படி வந்தேன்னு சொன்னால் ஒரு கதை, சுவாரஸ்யமான கதை கிடைக்கும்ல. அது மாதிரி இந்த கதையோட ஒன்லைன் என்னென்னா, பசிப்பினி தீக்கிறது தான் ஒன்லைன். அதை வினை பயன் அப்படின்றாங்க. ஓகே, அந்த பாட்டெலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், தனியாக எடுத்துகிட்டு உரைநடை மட்டும் உங்களுக்காக எளிமைக்காக போட்டு வச்சுருக்கேன். பிடிஎஃப் அனுப்புகிறப்ப பாட்டையும் சேர்த்து அனுப்புகிறேன். இல்லை, அந்த நிறைய பஞ்சாயத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. என் லேப்டாப் வந்தால் தான் கன்வீனியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். எனக்கு அவங்க அதில் ஒர்க் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் வினை பயன். இந்த கதையோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு பெண் ஒரு இடத்துக்கு போகணும், அங்கே ஒரு பாக்ஸ் கிடைக்கணும், அந்த பாக்ஸில் சோறு போட்டோம்னா அல்லனா சோறு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சோத்தை எடுத்து தீராத பசி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு எப்படி பண்ணால், அதை நம்ம ஒன்லைன் சொல்கிறோம், கதை கரு அப்படின்றோம். இவங்க வினை பயன்றாங்க. வினை பயன் என்ன அவளுக்கு இருக்கும். அது என்ன சொல்கிறா, வார்த்தையில் என்ன சொல்கிறான்னா, ஒரு பூக்கள் ஆல்ரெடி மனம் இருக்குல்ல, பூக்கள் எல்லாத்தையும் உள்ள மனம் இருக்கும், அது விரியும் பொழுது வாசம் வீசு. அது மாதிரி இந்த வினை பயன் இவங்க அம்மா சொல்கிறா, வயந்த மாலை ஏய் வாடி, ஊரில் ஃபங்க்ஷன் நடக்குது, திருவிழா நடக்குது, நீ போகணும், நீங்கள் இங்கே இடம் தூங்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லும் பொழுது இவன் கேட்டு, இல்லைக்கா எனக்கு எங்கள் பொண்ணு இனிமேட்டால் நாங்கள்லாம் டான்ஸ்லாம் ஆட வரமாட்டோம், நாங்கள் புத்த மத்த தழுவ போயிட்டோம், இனிமேட்டு எங்கள் வேலை அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பா அம்மா செத்து போயிட்டாங்கன்ற செய்தி கேட்டோடனே மறுபடியும் அவள் அழ ஆரம்பிக்கிறான். அழ ஆரம்பிக்கிறனால தண்ணி உழுதுனால அவள் என்ன செய்கிறா, கார்டனுக்கு போகிறான். இதான வினை பயன். அது சொல்கிறார் முதல் பாட்டில். மாதவி வயந்த மாலைக்கு கூறிய துன்ப செய்திகள் பிறருக்கும் வருத்தம் தருவன. யாரு கேட்டாலும் அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். வண்ண மலரில் மனம் மறைந்திருப்பது, வண்ண மலரில் வாசனை எப்படி மறைஞ்சிருந்துச்சு பின்னர் வெளிப்படுமா இல்லையா, வெளிப்படுற மாதிரி எவ்வளோ அழகாக சொல்லலாம் பாருங்க. அவள் சொன்னது வண்ண மலர், அது துன்பமாக சொல்ல, ஒரு பூக்களில் மனம் மறைஞ்சிருந்து அதுக்கப்புறம் வாசம் வீசுகிற மாதிரி இவளோட வினை பயன் யார் மூலியமாக தூண்டப்படுது? வயந்த மாலையை சொல்லி அதுக்கு மாதவி
பதில் சொல்லி பதில் சொல்கிற மூலியமாக வந்து அழுது அப்படின்ற அந்த விஷயத்த சொல்கிறான். மாதவி கூறிய துன்ப நிறைமொழிகளில் மணிமேகலைக்கு வினைப்பயன் அளித்தற்குரிய காலம் வந்து விட்டதால் வினையின் நிகழ்ச்சி தோன்றியிருக்கு. அப்படி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் தெரியுமா அந்த கதையை அவள் சொல்கிறா? ஏன்னா கதையோட கண்டென்ட்டே என்னென்னா சாப்பாடு போகிறது தான் மேட்ரு. அதுக்காக தான் போகிறாங்க. இது சினிமாவில் வந்து ஒரு கால் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்றான். நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இவங்க பூ கட்டிகிட்டு இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க, திடீர்னு செத்து போயிட்டாங்க. யாராவது ஒரு ஆள் வந்து நீ வா அப்படின்னு பிடிச்சி கொண்டு போய் அந்த இடத்துல இழுத்து விட்டு போகிறதுக்கான விஷயம். இந்த கேரக்டர் வயந்தமாலை தான் என்ன செய்யுது இந்த கால் ஆஃப் அட்வென்ச்சரில் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேவர் மண் படத்தில் நல்லா இருப்பார் கமல் வந்து ஃபஸ்ட்டு ஜாலியாக பாடிட்டு ஜாலியாக ஆடிட்டு சாந்து போட்டு சந்தன போட்டுலாம் ஆடிட்டு இருப்பார். திடீர்னு வடிவேல் வந்து இந்த கோயிலை திறன்னுவார். இல்லை கோயில் நம்ம திறக்க முடியும், இல்லை திற, ஏன்னா எனக்கா உயிரே கொடுப்பேன்னு சொன்னேன், என்னே அப்படின்னு கோயிலை திறப்பான். அவன் கையை வெட்டிடுவானுங்க. கையை வெட்டினோன்னு இவங்க ஊரை எரிப்பானுங்க. இவங்க ஊரை வச்சோன்னா மறுபடியும் இவனுங்க ஒன்று பண்ணுவானுங்க. அதை கேட்டுட்டு கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்கலாம் போனால் கலெக்டர் இவன் ஃப்ரெண்டாக இருப்பான். வில்லன் கடுப்பாகி அவங்க ஊரில் உள்ள அந்த நீர்நிலையை உடச்சி விட்ருவான். தேரில் பாம்பு வைப்பான். இவங்க வீட்டில் கொலை செய்வான். இப்படி அடுத்து ஆனால் இதுக்கு ஹூக்கு எங்கே இருக்குது? வடிவேலு கதை ஒத்து தொடர்றது அதுதான் இங்கே இருக்குது. அதுதான் இங்கே கதை இருக்குது. இப்போ நம்ம எல்லா திரைப்படங்கள்லேயும் இந்த விஷயங்கள்லாம் செய்யலாம், பொருத்தி பார்க்கணும். எல்லா திரைப்படங்களும் இப்போ நீங்கள் உங்கள் கதையில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கணும். நாவல் எழுதுனா சரி, சிறுகதை எழுதுனா சரி, இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் சங்க காலத்திலே வச்சு விட்டு போயிருக்காங்க. 3ஆம் சங்க காலத்திலே நாட்டை தூக்கி அப்படி வச்சிடறாங்க. நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு சினிமாக்கள், நீங்கள் படித்த சிறுகதைகள், நீங்கள் படித்த நாவல்லாம் ஞாபகத்துக்கும். அதனால் இவங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகிறாங்க. ஏன்னா கலை புரியுதா இல்லையா? கன்ஃபியூஸாக இருக்கும். தன் தந்தை கோவலனும் தாய் கண்ணகியும் உற்ற நெடுந்துயரை கேட்ட பொழுது அந்த துன்ப மொழிகள் மாலை தொடுத்து கொண்டது மணிமேகலையின் காதுநிலே சென்று சுட்டன. அவள் கேட்க உள்ள போய் என்ன செய்யுது, அவளுக்கு சுடுது. அவரிடத்தே மிக்க அன்பு கொண்ட மணிமேகலின் காதல் நெஞ்சம் கலங்கியது. யார் இடத்துல? அப்பா அம்மா மேலே பயங்கர லவ்வாக இருக்கா. அதுக்கெலாம் சீன் எழுதவே இல்லை, அந்த ஃபஸ்ட் ஸ்டாப்லேயும் இருக்காது. ஆனால் அவளுக்கு வந்து ஃபீல் ஆகுறா. துயரால் பெருகிய கண்ணீர் வழிந்து அழகிய சிவந்த கண்களில் மை தீட்டிய அழகை அழித்தது. அவன் கண்ணில் வந்து அழகாக மை போட்டிருக்கா, இது போட்டிருக்கா, அழுகு அந்த தண்ணி என்ன செய்து நின்று அவன் அழகை வந்து அசிங்கமாக்குது. இதழ் விரிந்து விளங்கும் நறுமணம் வீசும் மலர் மாலையில் அவன் கற்ற பூ வந்து மொட்டா இல்லை, இதழ் விரிஞ்சிருக்கு, அது வாசம் வீசிக்கிட்டு இருக்கு. அதில் போய் டொப்புன்னு அந்த தண்ணி உழுந்தோடனே என்ன ஆகுது, அந்த மலர்களை நீராட்டுது. ஸோ அந்த மலர் என்னாச்சு, டஸ்ட் ஆயிடுச்சு, அழுக்காயிருச்சு. அப்போ அவங்க அம்மா வந்து பாப்பா நீ கிளம்பு, நீ போய் வேறு மலர் பிடிச்சிட்டு வான்னு சொல்கிறா. அதுக்காக தான் அவர் போகிறான்ற மாதிரி சொல்கிறான். மாதவி மணிமேகலை மலர் பறித்து வர சொல்லுதல். கதை புரியுதா உனக்கு? நிஜமாவா? கேட்பேன் திருப்பி. சரி, இந்த நேற்று கூட மேம் சொன்னாங்க ஒரு அற்புதமான ஒரு விஷுவலைஸ் சீன் இது. நீங்கள் பாடலாக பார்த்தா செம்மையாக இருக்கும். நான் விளக்கம் மட்டும் போகிறேன். மணிமேகலையின் மதிமுகத்தை, மதினா என்னது? அறிவு, நிலவு, அழகு முகத்தை, நிலா முகத்தை மாதவி நோக்கினாள். அவள் பார்க்குறா, புள்ள அழுகுறான்னு தெரியுது, தேம்புறா அழுகுறான்னு தெரியுது. நோக்கினாள். உடனே செந்தாமரை மலர். நேற்று கூட ஒரு சார் வந்து சொன்னார், சார் ஏன் தெரியுங்களா செந்தாமரைன்னு சொல்லியிருக்காங்க, சூரியனை பார்த்தோம் தான் தாமரை மலரும், ஆனால் இங்கே நிலவை பார்த்தோன்னே தாமரை மலருதுன்னு சொல்கிறார். அந்த இதை சொன்னார் அவர். அது மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு ஏரியா ஓப்பன் ஆகுது. உடனே செந்தாமரையின் மலர் குளிர் பொருந்திய முழு நிலவை சேர்ந்தது போல ஒரு மலர், ஒரு முகம் வந்து அவன் முகம் நிலா மாதிரி இருக்கான், இவ கை வந்து செந்தாமரை மலர் மாதிரி மூஞ்ச போய் தொடுதான். அழுவாதிரி பாப்பா அப்படின்னு சொல்லி தொட்டு விடுதான். அதை சொல்கிறப்ப நம்மால் பயங்கரமாக எழுதுறாரு. அவன் முகம் நிலா மாதிரி இருக்குது, இவ கை போய் என்ன செய்யுது, டச் பண்ணுது அப்படின்னு. மாதவி தன் சிவந்த அன்பு கரத்தால் மணிமேகலையின் அழகு முகத்தில் வலியும் கண்ணீரை கழுவினாள். என்ன செஞ்சா, துடைத்தாள். லைட்டாக தொடஞ்சிட்டு, பாப்பா தூய்மையான நறுமணர் மாலை, தூய்மையான நறுமணத்தை வீசிக்கொண்டு இருக்கிற மாலை உன் கண்ணீரால் நனைந்து தன் தூய தன்மையை இழந்து விட்டது. ஆகவே வேறு மலர் மாலை தொடுத்ததற்கு ஒளி பொருந்திய மலர்களை நீயே கொண்டு செல்லு. நீயே அப்படின்னு தான் இங்கே முக்கியமான ட்விஸ்ட். நீயே போ. சரி பாப்பா பூ அழுக்காயிடுச்சு, நான் போய் பூ பறிச்சுட்டு வரேன், அவங்க அம்மா போனால் கதையே கிடையாது. இங்கே வா சுதமதி, நீ போய் பூ பறிச்சுட்டு வானா, அவள் போய் தான் கதையே கிடையாது. நீயே சென்று அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. ரொம்ப நுணுக்கமான ஸ்க்ரீன் ப்ளே இதெல்லாம், பயங்கர நுணுக்கமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே.
இந்த கால் ஆஃப் அட்வென்ச்சரில் ஒரு சூப்பராக நான் அந்த ஒரு இங்கிலீஷ் புக் சொல்கிறேன்ல, அதில் அழகாக ஒரு கதை இருக்கும். ஒரு தேவதை இருப்பா, அவங்க அப்பா பெரிய ராஜாவாக இருப்பார். அவள் ஒரு எப்பயுமே ஒரு பால் வச்சு விளாண்டே இருப்பாள். அந்த பால் தண்ணிக்குள்ளே விழுந்துடும். அப்போ அவள் உட்காந்து அழுதுட்டு இருப்பா. ஒரு தவளை வந்து அந்த பாலை நான் எடுத்து கொடுக்குறேன், நீ எனக்கு என்ன தருவேன்னு கேட்கும். அதுதான் அந்த உலகத்துக்குள்ளே போகிறது. உடனே இந்த தவளைகிட்ட சொல்லுவாள், உனக்கு என்ன வேணாலும் தரேன். அப்படின்னா எனக்கு ஒன்றும் வேணாம், நான் தங்கம் தரேன், வெள்ளி தரேன்னு சொல்லுவாள். உன் கூட படுக்கிறப்ப எனக்கு பக்கத்தில் ஒரு பெட்டு, நீ சாப்பிட்றப்ப எனக்கு ஒரு டைனிங் டேபிள் ஒரு சின்ன சேர் மாதிரி போட்டு கொடு, நான் தரேன் அப்படின்றவா. இது போய் உள்ளே கொண்டு போய் எடுத்து கொடுக்கும், திருக்கிட்டு ஓடி போயிடுவா. அப்போ கடுப்பாய் அது என்ன ரிவெஞ்ச் எடுக்குன்னு அந்த கதை அப்படி போகும். இப்படி சும்மா ஒரு சின்ன கதை, ஆனால் அந்த ட்விஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது தான் இங்கே இருக்குது. அது மாதிரி தான் நடக்குது இங்கே. மலர் அழுக்காயிருச்சு, அழுக்கானாலும் நீ போடின்றா, அவள் போகிறப்ப இவ சொல்கிறா. ஆகவே வேறு மலர் மாலை தொடுத்ததற்கு ஒளி பொருந்திய மலர்களை நீயே கொண்டு சென்று வா. அப்போ இங்கே தமிழ் சினிமாவில், உலக சினிமாவில் எல்லாத்துலேயும் ஒரு நாவல் சிறுகதை எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஆஸ்பெக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் எல்லா கேரக்டரையும் அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி ஒரு ஒரு கிராமர் இருக்குது, செட்டப் அப்படின்றாங்க. 10 நிமிஷத்தில் எல்லா கேரக்டரையும் அறிமுகப்படுத்து. இப்போ இந்த கதைக்கு அடுத்த யார் முக்கியமான கேரக்டர்? சுதமதி. உடனே அடுத்த லைனில் சுதமதியை ஸ்டார்ட் பண்ணுறார். தேன் பொருந்திய மலர்களை அணிந்த, அவள் வச்சுருக்க பூ எப்படி இருக்கான்? மணிமேகலை வச்சுருக்க பூ வந்து தேன் பொருந்திய மலர்களை அணிந்த மணிமேகலையுடன் சுதமதி சிறந்த மலர்களை தொடுத்து கொண்டிருந்தாள். அவளும் அங்கே ஒரு வேலை செய்கிறாள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் இப்போ சமீபத்தில் ரஜினிகாந்தை பற்றி இப்போ இந்த ஒரு படம் வருதுல்ல, அந்த படத்தை பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க. ரஜினி எப்பயுமே ஒரு குட்டி நுணுக்கமான சில விஷயங்களை ஆடியன்ஸை கவர்ந்துகிட்டே இருப்பார். அதனால தான் அவர் இன்றைக்கி டாப்பில் இருக்காருன்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க போன வாரத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்லாம் தேர்ந்து இப்போ ஒரு இது வந்துச்சுல்ல அதில். அப்போ விஜய் சேதுபதி வந்து ஒரு இடையில ஒரு பேட்டியில் சொல்லிப்பார், ரஜினிகாந்த் வந்து கை கொடுக்கும் கையில் ஒரு பெரிய பாத்திரம் அங்கே இருக்கும், இங்கேருந்து பாத்திரத்தை கழுவி அங்கே தூக்கி போட்டுகிட்டே இருப்பார் ஸ்டைலாக. அது பார்த்தீங்கன்னா ஒரே அளவு பாத்திரமா இருக்காது, பெரிய பாத்திரமாக இருக்கும், சின்ன பாத்திரமா கரெக்டாக தூக்கி போடுவார். அப்போ தான் ஒரு ஸ்டைல் மன்னன் தெரிஞ்சு குட்டி குட்டி விஷயங்கள் என்ன பண்ணுவார், அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். இப்போ நம்ம கதைகளில் எழுதும் பொழுது, நீங்கள் சிறுகதை எழுதும் பொழுது அவன் அங்கே சென்று கொண்டிருந்தான், நின்று கொண்டிருந்தான், அழுது கொண்டிருந்தான் இப்படிலாம் எழுதாமல் அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு வேலை வைக்கணும். அது ரொம்ப முக்கியமான திரைக்கதையில் ஏதாவது இடத்துல ஒரு வேலை செய்யணும். அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தாலும் கதை எழுதி நீங்கள் ஷார்ட் எடுக்க போகிறப்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அவன் நடிகர் கேட்பான், நான் இப்போ என்ன சார் பண்ணணும்னு கேட்பான். நீங்கள் சும்மா நில்லுங்கன்னு எவ்வளோ அப்படி நின்றுக்கிட்டே இருப்பான். ஒரு ஹீரோ பேசிகிட்டு இருக்கப்ப ஒரு ஹீரோயின் திருப்பி கவுண்டர் பாயிண்ட் கொடுக்குதுன்னா 2 பேர்த்துக்கிட்டே வைக்கும் பொழுது சும்மா இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ சும்மா அப்படி கண்ணை துடைக்கணும், இப்படி பண்ணணும், இதை பண்ணணும்ல. கமல் நிறையா பண்ணுவார், நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கமல் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை சொல்லும் பொழுதே அவர் நடிச்சே சொல்லுவார். அப்படியே வந்தார், இப்படி விதத்துக்கு சொருனார், இப்படி பேசினார், அப்படி டான்ஸ் ஆனார், அப்படி சொல்லுவார். அப்போ நீங்கள் எழுதும் பொழுது அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு எழுதுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நுணுக்கமாக இங்கே பண்ணியிருப்பான். தேன் பொருந்திய மலர்களை வச்சுருக்கக்கூடிய மணிமேகலை இப்படி அழுதுகிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது அங்கே பூ கட்டிக்கிட்டு இருந்த அப்படின்றான். இப்போ சுதமதியை ஓப்பன் பண்ணுறப்ப அவர் வேலைக்காரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, அவள் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான்றது ரொம்ப முக்கியமாக காட்டுறாங்க. ரஜினி எப்படி தூக்கி போகிற மாதிரி இவர் வந்து என்ன, இதெல்லாம் குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் தான். நீங்கள் எழுதலாமா இருந்தால் அங்கே மாட்டுவீங்க, எங்கே மாட்டுவீங்க? ஷார்ட்டில் போய்னா ஒரு நாளைக்கு 5 லட்சம் செலவாகும். அங்கே போய் நீங்கள் யோசிச்சுருந்தீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே ஒரு போலீஸ், அங்கே ஒரு போலீஸ், இங்கே ஒரு போலீஸ்லாம் இருக்காங்கன்னா சும்மா நடந்து வான்னு சொல்லிட்டோம்னா நல்லாவே இருக்காது. நீங்கள் நடந்து வாங்க, நீங்கள் டயலாக் பேசுங்க, இப்படி தான் தமிழ் சினிமா அப்படி தான் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் படத்துலாம் தனியாக பேக்டாப்னு ஒரு கதை எழுதுறானு, பின்னாடி நடந்து போகிற கொள்ள. இப்போ இதில் உங்களுக்கு நல்லா சித்தா படத்தில் பயங்கரமாக எழுதிருப்பாங்க. பின்னாடி ஒரு கதை வச்சுட்டே இருக்கும், இதுக்கு ரிலேட்டடான கதை வச்சாதான் அந்த கதை வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் ஆங்கில படங்களில் எல்லா படங்கள்லையும் இந்த மாதிரியான வேலைகள் பண்ணும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க இலக்கியம் படிக்கிறாங்க, இலக்கியத்தை மாதிரி நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, தெரிஞ்சு ஒரு கதை எழுதுறாங்க, தெரிஞ்சு அதை படமாக இருக்கும்போது தெரியுது. நம்ம தான் ஊரில் எனக்கு 10 கதை இருக்குது, 100 கதை. ஓகே, சூப்பர், தேங்க்யூ. ஆமாம். ஓகே. மாதவி கூறியதை கேட்ட சுதமதி துயரமடைந்து கூறலுற்றாள். கூறுதல்னா கூற்றுன்னு அர்த்தம். மாதவி சொன்னதை இப்படி கேட்டதவனே அவள் பூ கட்டிக்கிட்டு இருக்கா. அவள் டக்குன்னு பார்க்குறா. பார்த்தவொடனே என்ன லூசுமாக பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ போய் பூ கொண்டு வான்றா, இவ்வளோ பேரழகையாக இருக்கா, இவ்வளோ கொண்டு போய் பூ கட்ட சொன்னால் என்ன அர்த்தம்? அம்மா நீ என்னம்மா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவள் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. யார் கதையை? சுதமதி கதையை சொல்கிறான். சுதமதி என்ன சொல்கிறான்னா, தன்னுடைய தாய் தந்தையருக்கு நேர்ந்த கொடிய துன்பத்தை கேட்டு, ஏக்கா ஓகே தான், உனக்கும் அவங்க அம்மா உனக்கும் அந்த உங்கள் வீட்டுக்காருக்கும் அந்த அக்காவுக்கும் நடந்தது தப்பு தான், அதுக்கு இந்த பிள்ளைய நீ தனியாக அனுப்புவியா அப்படின்னு கேட்குறாரு. தன்னுடைய தாய் தந்தையருக்கு நேர்ந்த கொடிய துன்பத்தை கேட்டு மணிமேகலை ஆறா துயரமடைந்தால் ஓகே, அத்துயர் மேன்மேலும் பெருகி அவருடைய நிலாமுகத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு ஓமை பயணித்தார்.
அவளுடைய நிலா முகத்தில் ஒரு கண் இருக்கான். அந்த கண் நீல மலர் போல் இருக்கான். நிலாவாதி முகமா அந்த கண் வந்து நீல கலரில் இருக்கக்கூடிய ஒரு நீல மலர் மாதிரி இருக்குது. அதில் டஸ்ட்டு வந்து அளவாக அழுகுறான்றது ஓகே தான்டா. அத்துயர் மேன்மேலும் பெருகி அவளுடைய நிலாமுகத்தில் எழிலார்ந்த நீலமலரை வென்ற கண்ணின், அந்த நீலமலரை வென்று நீலமலரை தோக்கடிக்கிற மாதிரி அவள் கண் அழகாக இருந்துச்சான். பார்த்துக்கிங்களா? கற்பனை பார்த்துருக்கீங்க. சரி. கண்ணின் கருமணியின் கடை ஓரத்தில் கண்ணீர் சிந்துகின்றது. அக்கண்ணீரை மன்மதன் கண்டாலே தான் பழைய தூக்கி போட்டு வந்து என்ன இதுன்னு கேட்பான். இங்கே இருக்கக்கூடிய ஆம்பளைலாம் சாதாரண ஆளுங்க, இவங்க என்ன பண்ணுவானுங்க, ஒருவேளை ஒரு ஆணுக்கு மணிமேகலை அழுகுறதை பார்த்துட்டு, இல்லை மணிமேகலை தனியாக போகிறது, மணிமேகலை ஆமாம், மணிமேகலை தனியாக போகிறத பார்த்துட்டு அவனுக்கு ஒரு ஃபீல் வரலன்னா அவன் பெண் இன்பம் தூக்காத ஒரு பேடியாக இருப்பான்னு சொல்லி அவன் சொல்கிறாங்க. இது வேறு விஷயங்கள், ஆனால் அதை சொல்கிற விஷயம். அது பெண்ணை விரும்பாத, இப்போ நான் ஒரு ஆணாக இருக்கேன், உள்ளுக்குள்ளே பெண்ணாக இருக்கேன்னா எனக்கு தான் பிடிக்காத ஒழிய, மற்றபடி ஆணாக இருக்க எல்லாத்துக்குமே இப்படியாப்பட்ட ஒரு பெண்ணை நீ தனியாக இருந்துச்சுன்னா எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா? அந்த பிரச்சனைக்கெலாம் நானே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கேன். என்ன இப்படி தான் ஒருத்தன் வந்தான் அப்படின்னு சொல்லி அவருக்காக சொல்லலாம். புரியலையா அவனுக்கு? புரியுது. அப்பாவை ஆடவர் கண்ணீர் சிந்துகின்றது. அக்கண்ணீரை இவன் அழுகிறத பார்த்துட்டா, எப்போயுமே நம்மளுக்கு அப்படி தானே இருக்கும். நம்ம பெண்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னாலும் நம்ம வந்து அப்படி இதாக இருப்போம். எதிர்த்து பேசினோம்னா நம்ம திட்டிகிட்டே இருப்போம். டக்குன்னு அழுக ஆரம்பிச்சாலும் இப்போ என்ன சரி விடு வாங்கி தரப்போ அப்படின்றோமா இல்லையா? நம்மலாம் மன்மதன் ரேஞ்சில் தான் இருப்போம் போல இல்லை? ஏன் சார்? அக்கண்ணீரை மன்மதன் கண்டால் தன் படைகளெல்லாம் எரிந்து விட்டு நடுங்குவான். இவ அழுகையை பார்த்தா. அப்பாவையை ஆடவர் காணின், மன்மதனே நடுங்குறானா நார்மல் ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, அவளை விட்டு பிரிவாரோ. ஒருவேளை இவ அழுகையை வந்து யாரும் அக்செப்ட் பண்ணலனா அவன் ஆணாக இருக்க மாட்டான், பெண் இன்பம் தூக்காத ஒரு பேடியாக இருப்பான்னு சொல்லி சொல்கிறான். அவள் அழகை கண்டும் அவளை விரும்பாது நிற்பாரேல் அவரெல்லாம் பெண் இன்பம் தூய்க்க தகுதியற்ற பேடியர் அல்லவோ. ஏங்கா நீ போய் இந்த பிள்ளையை அனுப்பலாமாக்கா, எவ்வளோ பிரச்சனையாக தெரியுமாக்கா, நான் இங்கே எப்படி வந்தேன் தெரியுமாக்கான்னு அவள் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓட்டுறான். சுதமதி நகர் வந்த காரணம். சுதமதி நகர் வந்து நேற்று கொஞ்சம் பார்த்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும், ரீகால் பண்ண நல்லா தான் இருக்கும். சொல்லுங்கள் சார். முன்னாடி போகணுமா? அவள் யார்கிட்ட கதை சொல்கிறா? மாதவி. யார் சொல்கிறா? சுதமதி. சுதமதி தான் லைஃப்பை சொல்கிறா. மாதவி, அது மட்டுமல்லாமல் நான் இந்த பட்டணத்திற்கு அந்த காரணத்தை கேளு, நான் உனக்கு சொல்கிறேன். ஏன்னா கடலிலிருந்து பெறப்படும் பல்வேறு வளங்களும் கொழிக்கும் வேளாளர் வாழும் சண்பகபுரியில் கௌசிகன் என்னும் அந்தணனுக்கு நான் ஒரே மகள். இதான் இது பஞ்சாயத்து அனுச்சு. அந்தணன் இல்லைன்னு சொன்னோன்னே ஒருத்தர் பொங்கிட்ட. அப்படி அந்தணனுக்கு நான் ஒரே மகள், தனி வழியே துணை என்று. நான் வந்து ஒரு பயங்கரமான போல்டான லேடி, நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். நான் பேசாமல் போவேன், எந்த கார்டன் தான் உள்ளே போய் என்ன செய்வேன், பூ பறிப்பேன். அப்படி பூ பறித்தப்ப என்னுடைய தைரியத்தையெல்லாம் குலைக்கிற மாதிரி ஒருத்தன் உள்ளே வந்து என்னை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறதான் இருக்கும். தனி வழியே துணையின்றி செல்ல அஞ்சேன், எதையும் ஆராய்ந்து சிந்தியாத உள்ளத்தோடு குளிர் பூஞ்சோலையில் மலர் கொய்வேன். நான்லாம் அப்படிலாம் கிடையாது, நான்லாம் போயிடுவேன். இப்படி தான் ஒன்றமா தான் லூசுமா என்ன செஞ்சேன், திமுறா போயிட்டு இருந்தேன், பூ பறிச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் அவ்வாறு மலர் கொய்து கொண்டிருக்கும் பொழுது மாருதவேகன் என்னும் ஒரு வித்யாதரன், நேற்றே பார்த்தோம். வித்யாதரன் என்னது? வித்தைக்காரன், மேஜிக் மேன். உடம்பை மாற்றிக்குவான், யார் வேணாலும் அப்படியே மாறிடுவான், ஃபுல்லாக இது பண்ணிடுவான். அவனை சொல்கிறப்ப அவன் ரொம்ப கேவலமாக இருந்தான், அசிங்கமாக இருந்தான் அப்படிலாம் சொல்லாமல், ஒருத்தன் இருந்தான் செம்மையாக இருந்தான், ட்ரெஸ் இப்படி பண்ணியிருந்தான், அப்படி பண்ணான், அவன் என்னை கூட்டிகிட்டு போயிட்டான் தான் சொல்கிறான். இவளுக்கு பிடிக்குது. அவன் மலர் மாலையும் மணி மாலையும் பொன்னால் ஆன பூணும் பூண்டவன். பொன்னாலான மலர் மாலை, மணி மாலை, பொன்னால். அப்போ ஆண்கள் வந்து வெற்று உடம்போடு தான் இருந்திருக்காங்க. சங்க இலக்கியங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா சட்டையெல்லாம் போடாமல் வெற்று உடம்போடு இருக்காங்க. வெற்று உடம்பை மறைக்கிறதுக்கு நிறைய மலர் மாலைகள்லாம் போடுறாங்க. லெங்க்தி ஹேர் அவங்களும் வச்சுருந்துருக்காங்கன்றலாம் உங்களுக்கு குறிஞ்சி பாட்டு படித்தா தெரியும். உலகோர் காண முடியாத உருவினன், நார்மல் பார்க்க முடியாது, டக்குன்னு மறைஞ்சு போயிடுவான். பலரும் தொழத்தக்க தெய்வ வடிவன், சும்மா சாதாரண ஆள் கிடையாது, பார்க்க அப்படி இருப்பான், லட்டுமாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். திருமகளும் விரும்பும் எங்கள் ஊர் பழம்பெரும் நகரமாகிய இந்த ஊரில் திருமகளும் விரும்பக்கூடிய நகரம் எது? காவேரி பூம்பட்டினத்தில் தேவருக்கு அரசனான இந்திரனுக்கு விழா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த விழாவை பார்க்குறக்கா வந்தாவன். இதே நாள் தான் இப்போயும் விழா தான் நடக்குது. ஓகேவா? நான் பூ பறிச்சுட்டு இருந்தேன், அவன் இப்படி இருந்தான், வந்தான். அவன் என்னோட அவன் எதுக்கு வந்தான்? என்னை தூக்கிட்டு போனே வரல. அவனோட வேலை இந்திர விழா பார்க்கலான்னு சொல்லி பறந்து வந்துக்கிட்டு இருக்கான். போகலாமா? போகலாம்.
வரும் வழியில் மலர் கொய்திருந்த எண்ணெய் வாரி எடுத்துக்கொண்டு தன் வசப்படுத்தி கொண்டு விண்ணில் எழுந்து சென்றான். அப்படியே அழகாக தூக்கிட்டு மேலே போயிட்டான். என்னை மேலே தூக்கிட்டு போயிட்டு என்னை கெடுக்க முயற்சி பண்ணால் நான் கத்தி அவனை அரைஞ்சேன்லாம் இல்லாமல் அவன் சொன்னான், எனக்கும் பிடிச்சிருந்துச்சி, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தோம். ஆனால் அந்த நாதாரி என்னை இங்கே அப்படியே விட்டுட்டு போயிடுவான் நான் நினைக்கல அப்படின்னு சொல்கிறான். நானும் அவனுக்கு இணங்கி அவன் என் இன்பத்தை துய்ப்பதற்கு பெற்றி உடையவளாய் அமைந்தேன். நானும் ஓகே பண்ணிட்டேன். ஏன்னா அவன் அவ்வளோ அழகாக இருந்தான், தேவர்கள் ரசிக்கிற மாதிரி, எல்லா பெண்ணும் பார்க்குற மாதிரி, இவ்வளோ ஒரு பேரழகான ஒருத்தனை பார்த்தா நானும் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, மயங்கிட்டேன், தடுமாறிட்டேன் என் வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பின்னர் அந்த விஞ்சயன் ஊர் வெகு தொலைவில் இருந்ததால் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் என்னை இங்கே விட்டு மறைந்தான். இப்படி தான் நான் வந்த காரணம். என்னையே இப்படி பண்ணிட்டானா இவ்வளோ பேரழகான ஒருத்தனை என்ன பண்ணுவான், நீ என்ன பண்ணுற பைத்தியமே அனுப்பாத காவலை அப்படின்னு சொல்கிறான். ஓகே போகலாம். சரி. ஆகவே மகளிர் தனியே செல்வுலின்னு தான் போட்டிருக்காங்க. மகளிர் தனியே உரல் போனாங்கன்னா இவ்வாறு விலை மதிக்க பெறாத தம் கற்பை இழந்து துன்பம் எய்த வேண்டும். நீ என்னன்னா சாதாரணமாக அமுச்சிக்கிட்டு இருக்க, அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டாங்கன்னா இந்த ஊர் உலகம் அப்படியாப்பட்ட ஊர் உலகம் கிடையாது, சென்னை மேலாம் கிடையாது. நைட்டில் எப்போலாம் போயிட்டு வரலாம், ஜாலியாக இங்கேலாம் இருக்குது, மற்ற இடங்கள் அப்படிலாம் போக முடியாதுன்றதை சொல்கிறான். அதனால் பூங்கொம்பையொத்த பூங்கொம்பு, பூக்கள் இருக்கக்கூடிய ஒரு கொம்பு மாதிரி இருக்கக்கூடிய இந்த மணிமேகலை எப்படிலாம் வர்ணிச்சுட்டே காம்பருங்க. அவள் வைக்கிற பூவு, அவள் கண், அவள் முகம், அவங்க அம்மா கைப்பட்டா எல்லாத்தையும் பயங்கரமான ஒரு ரசனையாகவே வசிக்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு யாராவது பார்த்தோம்னா வீட்டில் கத்துறாங்க, இல்லைப்பா மணிமேகலை இருக்க மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னா. ஆதலால் பூங்கொம்பு போன்ற மணிமேகலை தனியே சென்று மலர் கொய்வதற்கு தகுதியற்றவள், அவளை தனியாக அனுப்பாத. மேலும் எந்த மலர்ச்சோலை பெஸ்ட்டுன்னு அவளுக்கு தெரியாது, அவள் ஒரு சின்ன பிள்ளை, அவளை போய் நீ அனுப்புறியே, ஸோ நானும் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். கதை எவ்வளோ அழகாக ட்ராவல் ஆகுது பார்த்தீங்கன்னா இல்லையா? அப்படியே அடுத்து தான் அழகாக கொண்டு போயிட்டார். உடையது என்பதும் இளங்கொடி அறியாள். சொல்லுங்கய்யா. ஆமாம், இல்லை நான் பார்த்த வரைக்கும் இல்லை. ஆமாம், பெரும்பாலும் ஏன்னா மாதவிக்கும் கண்ணகிக்கும் கல்யாணம் ஆகிறப்ப 12 வயசு நம்ம தான் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அவங்களோட வயசு இருக்குது, இவங்க வயசு இல்லை. ஒருவேளை இனிமேல் நான் படிக்கிறப்ப இந்த மாதிரி யோசிச்சு பார்க்குறேன், இருக்கான்னு பார்க்குறேன். இந்த மாதிரி இன்புட்டில் நம்மளும் படிக்க நல்லாயிருக்கும். ஆமாம், இல்லை வயசு சொல்லு அப்படின்னு. இல்லை மாதம் வந்து அனிச்சமும் நெருஞ்சியும் அதை சொல்கிறாரா, ஒரு பொண்ணுடைய பாதத்துக்கு இருக்கலே ரொம்ப சாஃப்டஸ்ட் வந்து மலர் தான். அந்த மலர் கூட அவள் கால் பட்டுச்சா நெருஞ்சு முள் மாதிரி குத்துதுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். நமக்கு தெரியுதுல்ல எந்த வயசாக இருக்கும். ஏஜுன்னா காலில் பாலமாக இதெல்லாம் வெடிப்பு விழுந்திருக்கும், வச்சு இழுத்தாங்கன்னா சரன்னு போயிடும். சரி, ஓகே போகலாமா? எதாவது கேட்டீங்கன்னா ஏதாவது சொல்லிட்டோம். சரி. ஸோ அந்த பொண்ணு தனியாக போகிற அளவுக்கு அவளுக்கு அவளை விவரம் பத்தாது, கார்த்தி மாதிரி. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு வனம் போகலாம் அப்படின்னு 4 வனங்களை பற்றி பேசுகிறோம், 4 கார்டன் பற்றி பேசுகிறோம். ஃபஸ்ட் என்னது? இளவந்திகை. இளவந்திகை என்னும் சோலை. வாங்க கரெக்டாக வரீங்க. சார் வாங்க, உங்களுக்கு தான் வெயிட். சூப்பராக எழுதியிருக்கானுங்க. அவள் ஒவ்வொரு கார்டனையும் டிஸ்கிரைப் பண்ணுறதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இளவந்திகை என்னும் சோலை பல மலர்கள் நிறைந்த நல்ல பந்தல் போட்டது போன்ற நிழலுடையது. அந்த சோலை ஒன்றும் அப்படி ஒன்றும் தப்பானது கிடையாது. இவங்க எங்கே போகிறாங்க? பலாப்பழம் பறிக்க போகிறாங்க, இளந்த பழம் பறிக்க போகிறாங்க, பூ பறிக்க போகிறாங்க. அப்போ ஒவ்வொரு பூ கார்டனையாக பற்றி பேசுகிறப்ப அந்த கார்டன் சூப்பர் தான். அந்த கார்டன் லாங்லேருந்து பார்த்தோம்னாவே ஏதோ மலரால் பந்தல் போட்ட மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேலைக்கு ஆகாது. அங்கே போனால் நம்மளை செஞ்சுருவாங்க. சரி, நம்மளை வந்து இது பண்ணி. சரி, இளவந்திகை என்னும் சோலை பல மலர்கள் நிறைந்த நல்ல பந்தல் போட்டது போன்ற மர நிழலை உடையது தான். ஆயினும் ஒரு ட்விஸ்ட்டு, இங்கே போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, அதன் மதில்புறம் சென்றால், அந்த மதில் இருக்குல்ல, மெயின் கார்டு கேட்லாம் சொல்கிறாங்கல்ல, ஒரு ஊரை சுற்றி ஒரு பெரிய மதில் புறம் இருக்குல்ல, அது ஆப்போசிட்டில் இருக்குது. அங்கே போனோம்னா அங்கே நம்ம எல்லாம் உள்ளே விட மாட்டாங்க. சீஃப் மினிஸ்டர் அங்கே இருப்பார்.
அங்கே போனோம்னா பிளாக் கேட்ஸ்லாம் பிடிச்சி நம்மளை வெளியே தரத்திடுவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி சொல்கிறாங்க. காவலர்கள் இருப்பாங்க, ஏன்னா ராஜா உள்ளே இருப்பாருன்னு சொல்கிறாங்க. இளவந்திகை வனம் எப்படி இருக்குமா? அப்படியே தான் இருக்கும். எப்படி இருக்கும்? மலர்களை பந்தல் போட்டது போன்ற ஒரு அழைப்பு உடையது தான். ஆயினும் அதன் மதிப்புறம் சென்றால் அதுக்கு அவுட்டில் போய் நம்ம பார்த்தோம்னாவே, உள்ளெல்லாம் அலோவ் பண்ண மாட்டானுங்க, அவுட்லேருந்து பார்த்தாவே அங்கு அரசனும் அவனை சார்ந்தோரும் இருப்பர், அதனால் அதனுள் செல்லக்கூடாது. நமக்கு நாட்டு அலௌடுக்கா, அது வந்து பெரிய ஆட்கள் இருக்கிற இடம் அப்படின்னு. ஓகேவாங்கய்யா? எப்படி இருக்கு இளவந்திகை? என்ன தலையை தாடிட்டு சோலை? சரி, போகக்கூடாது. இப்படி தான் நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க தெரிஞ்சு. அடுத்தது உய்யவனம். எதையாவது கேட்டுருவார் டப்புன்னு. அடுத்தது உய்யவனம். இங்கேயும் போக முடியாது. ஏன் அப்படின்னா, இந்திரனுக்கு விழா செய்யும் நல்ல நாட்களில் உய்யவனத்தில் உள்ள மலர்களை தேவரே விரும்புவர். அங்கே இருக்கக்கூடிய மலர்களை சாமி தான் விரும்புவாங்க. நார்மல் பீப்புள் என்ன மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அங்கே பூதம் இருக்கும். அங்கேயும் பூக்கள் தான் இருக்கும். எங்கேயும் உய்யவனத்துலேயும் பூ தான் இருக்கும். ஆனால் அந்த பூக்களை வந்து யார் பாதுகாப்பானா, சதுக்க பூதம்னு ஒன்று பாதுகாத்துட்ருக்கோம். நீ போனால் எள்ளி ஒன்று வாயில் அடித்து சாப்பிட்டு போயிடும். அதனால் நம்ம போக முடியும். அங்கே காவலர்கள் இருப்பாங்க, ராஜா இருப்பார். இங்கே பூதம். இந்த நாட்களில் மலர்களை, உய்யவனத்தில் உள்ள மலர்களை தேவர் மட்டும்தான் விரும்புவாங்க, மக்கள் விரும்ப மாட்டார்கள். ஏன்? கையில் கரைச்சாலும் நோந்து பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். அங்கே உள்ளே விட மாட்டாங்க. பாடுகின்ற வண்டுகள் கூட அந்த மலர்களை நாடி செல்லாது. ஏன் அப்படின்னா, அந்த வனத்தில் உள்ள மரங்கள் எல்லாம் வாடாத பூ மாலைகளை தொங்கவிடும். அங்கே அதுக்கு ஒரு மேஜிக். ஏன்னா உடனே வந்து வாடிலாம் போகாது, வாடவே வாடாதான், தொங்கிக்கிட்டே இருக்குமா. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு கார்டனில் உள்ள அந்த ஃப்ளவர்ஸை ஒரு பூதம் வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அவற்றை கையில் பாசக்கயிறு உடைய சதுக்க பூதம் காக்கும். ஸோ அந்த வனத்தின் பாங்கு அறிந்தோர் அங்கே போக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ராஜா இருப்பார், கார்டன் இருப்பாங்க, போக முடியாது. ஆனால் மலர் பந்தல் இங்கேயும் சூப்பராக இருக்கும், வாடாது, ஆயிரக்கணக்கில் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும், பல்வேறு வகையான வாசங்களை வீசும். ஆனாலும் போக முடியாது. ஏன்னா அந்த பூக்கள் இருக்கிற எங்கள் உள்ளே போனால் வான்னு அங்கே ஒரு சதுக்க பூதம்ன்றாங்க. பெரும்பாலும் சிலப்பதிகாரத்தை படிக்கும் பொழுது, நான் அன்றைக்கே சொன்னப்போ, ஒரு ராஜா ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணை கெடுத்துருவான். அந்த ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சீன் சொன்னான்ல இந்த பாகுபலியில், அப்போ ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் கெடுத்துருவான். கெடுத்தவொடனே அங்கே ஒரு பூதம் இருக்கும், சதுக்க பூதம் தான் நினைக்கிறேன், பூதம் பேர் ஞாபகம் இல்லை. அந்த பூதம் வந்து அவனை தூக்கிட்டு போய் சாப்பிட போகும். அவனை போய் சாப்பிட போனவொடனே ஹீரோயின் என்ட்ரி ஆகி, அவனை சாப்பிடாத, யார் கோவலன் போய் என்ட்ரி ஆகி, நான் போய் சாப்பிடாத, நான் வந்து என்ன சாப்பிட்டுக்க, அவன் செஞ்ச தப்புக்கு என்ன சாப்பிட்டுக்க. ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப ஏஜ்டாக இருக்காங்க, அவங்க செத்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொல்லி போகிறக்கு அவங்க பையன் வேணும் அழுகுறாங்க. ஸோ நீ வந்து இது பண்ணு அப்படின்றப்ப அந்த பூதம் சொல்லும், அவன் தப்பு செஞ்சானோ அவன் வந்து அந்த தண்டனையை அனுபவிக்கணும், நீங்கள் என்ன பெரிய இதாக போகிறான்னு சொல்லிட்டு அவன் அதை சாப்பிட்டு போயிடும். அதை அப்படியே கட் பண்ணி இங்கே வச்சோம்னா இன்றைக்கி நீதி அப்படி தான் இருக்குது. இங்கே கவர்மெண்ட் அப்படி தான் இயங்குது. நம்ம தப்பு செஞ்சால் என்ன பண்ணுவோம், போலீஸ் தண்டிக்கப்படும். நம்ம போய் இல்லைங்க அவர் தப்பாக பண்ணிட்டாருங்க, கொலை செஞ்சாருங்க, நான் வேணா ஏற்றுக்கிறேன் போட அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. இங்கேயும் இந்த பூதம் கீதம்ன்ற ஒரு இமேஜின் வைக்கிறது சட்டமாக கூட இருக்கிற வாய்ப்பு இருக்குது. சாப்பிட்றோம், கரெக்ட். அரசன் மனுஷனால் சாப்பிட்றது. எனக்கு தெரிஞ்சு பூதம் என்பது சட்டமாக கூட இருக்கலாம் அப்படி. ஏன்னா வரிசையாக இங்கே பாருங்கள், சும்மா பாருங்க, எல்லாம் யாருமே இது பண்ண மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க. ஒருவேளை போனால் பாசக்கயிறு வச்சுருக்கக்கூடிய சதுக்க பூதம் சாப்பிட்ரும் அப்படின்றது சட்டமாக கூட இருக்கலாம். புரியுதாடா? அவன் கூப்பிட்டு வந்து பிஸ்கட் வாங்கிட்டு வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க, நீங்கள் வேறன்றாங்க. ஆகவே அந்த வனத்துக்குள்ளும் போக முடியாது. அடுத்த வனம் என்னது? 2 வனம், சம்பாதியும் கவேர வனமும். சம்பாதி என்பது உங்களுக்கு தெரியும், அது ஒரு பறவை மாதிரி போய் பறந்து போய் தனக்கு பெரிய சிறகு இருக்குதுன்னு சொல்லிட்டு சூரியன்ட்ட போகுது, சூரியன்ட்டு எரிஞ்சு கீழே வந்து விழுந்து அது இருக்கக்கூடிய அந்த வனமும். இங்கேருந்து ஒன்று போய் சூரியன்ட்ட போய் எனக்கு பயங்கரமான அந்த ரெக்கை இருக்குன்ட்டு போய் எரிஞ்சு, அது உங்களுக்கு தெரியும் ராமா, எனக்கு அதை தான், அது போய் எரிஞ்சு இருக்கக்கூடிய வனமும், காவேரி தந்தையாகிய கவேரன் என்பவன் இருக்கக்கூடிய வனமும் நல்ல வனம் தான். ஆனால் அங்கே 2 பூதம் இருக்கும், வயசான 2 பேர் இருப்பாங்க, வயசான 2 பூதம் இருக்கும், அங்கே போக மாட்டாங்கன்னு சொல்கிறார். நீ பாருங்களேன், சம்பாதி வனம், கவேர வனம். ஞாயிற்றின் வெம்மையான கதிர்களின் வெப்பத்தை தாங்க மாட்டாமல் தன் விரிந்த சிறகினை இழந்த சம்பாதி என்னும் கழுகரசன் இருக்கும் சம்பாதி வனமும்,
வற்றாத நீர்ப்பெருக்கை உடைய காவிரி பாவின் தந்தையாகிய கவேரன் என்பவனும் இருந்த கவேரவனமும். என்னென்ன வனங்கள்? இலவந்திகை, கவேரவனம், கவேராவனம். ஓகே. இலவந்திகை, உய்யவனம், சம்பாதி, கவேர். சம்பாதி யாரு? கழுகு அரசன். கவேரன் யாரு? காவிரியோட தந்தை. காவிரி யார் இருக்குல்ல, பிரம்ம அந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க உள்ள, அவங்களோட தந்தைன்னு சொல்கிறாங்க. ஞாயிற்றின் வெம்மையான கதிர்களின் வெப்பத்தை தாங்க மாட்டாமல் தன் விரிந்த சிறகை இழந்த சம்பாதி என்னும் கழுகரசன் இருக்கும் சம்பாதி வனமும். எல்லாமே ஃபேண்டசியோட உச்சகட்டமாக இருக்குது. ஒரு பூதோனா ஒரு டக்குன்னு ஒரு கழுகரசன் ஒரு பயங்கர பெருசாக ரெக்க வச்சு அப்படியே பாட்டினோம்னா இன்றைக்கி இந்த அவெஞ்சர்லாம் எடுக்கிறானுங்கல்ல, அது மாதிரி இருக்குது பாருங்கள். அவதாரெலாம் பார்க்குற மாதிரி ஒரு டக்குன்னு ஒருத்தன் பெருசாக வந்து பெரிய இதாக வந்து அது பறந்து நேராக நான் போய் அவனே அடிச்சுட்டு வரேன் பாரு, நேராக போனால் அங்கே போய் எரிஞ்சு கீழே தொப்புன்னு விழுந்து அது எப்படா வளருன்றக்காக அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு வனத்தில் அது வந்து பாதுகாத்துட்ருக்குன்னு ஒன்று வச்சிடறான். கட் பண்ணால் ஒரு பெரிய காவேரியாக இருக்காது, அதுக்கு ஒரு அப்பா இருக்கார், அவர் இருக்கக்கூடிய வனன்றாங்க. வற்றாத நீர்ப்பெருக்கை உடைய காவிரி பாவையின் தந்தையாகிய கவேரன் என்பது இருந்த வனமும். இந்த ரெண்டு வனத்துலேயும் உங்களை கிச்சி கிச்சி மூற்றமாக இருக்கக்கூடிய அப்படின்னு போட்டுருக்கு பாருங்க. என்ன போட்டிருக்கு? துன்புறுத்த வல்ல. கிச்சி கிச்சிலாம் மூட்டாது. நீங்கள் போனீங்கன்னா கழுத்தை துருவி சாப்பிட்டு போயிருங்க. யார்? ரெண்டு ஆட்கள் இருக்காங்க. துன்புறுத்த வல்ல முதிய பெண் தெய்வங்களை உடையதாக இருப்பின். இந்த ரெண்டு இடத்துலையும் ரெண்டு பேர் இருக்காங்க. இங்கே ஒரு ஆள், அங்கே ஒரு ஆள். சும்மா இனிமேட் நீங்கள் போய் மணிமேகலை புத்தகத்தை எடுத்து சும்மா படிச்சிங்கன்னா பெரிய பெரிய நூல்கள்லாம் இருக்குது, பெரிய பெரிய உரைகள்லாம் இருக்குது. படிச்சிங்கன்னா இது யார் என்ன, அதுக்கு பின்னாடி உள்ள கதை என்னன்னா படிக்கலாம் உங்களுக்கு. இவ்வனங்களின் இயல்பு அறிந்தோர். ஸோ இங்கே போனால் பிரச்சனை, அங்கே போனால் பிரச்சனை, இவங்கெல்லாம் போனோம்னா வேலைக்கு ஆகாது, அவைகளை நன்மை தருவனாக கருதி செல்ல மாட்டார்கள். இப்போ எங்கே தான் போகிறதடி? இலவந்திகை போனால் வேணான்ற, உய்யவனம் போனால் வேணான்ற, கவேரவனம் போனால் வேணான்ற, அப்புறம் சம்பாதிவனம் போனால் வேணாம். எங்கே போகலாம் அப்படின்னா உய்யவனம்னு ஒரு வனம் இருக்குது. சரி, உபவனம்னு ஒரு வனம் இருக்குது. எல்லாம் முழிச்சு தான் இருக்கீங்களா? சரி, உபவனம்னு ஒரு வனம் செம்மையாக எழுதியிருக்கான் அந்த கதை. இந்த உபவனத்தை எழுதுகிறப்ப பயங்கரமாக இருக்கும். டக்குன்னு புத்தரை பற்றி ஒரு டீட்டெயில் சொல்லிடுறேன். புத்தரை பற்றி ஒன்று சொல்லி அங்கே என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக என்ன இருந்துச்சு, பளிங்கரை மண்டபம் இருந்துச்சு, அப்புறம் ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருந்துச்சு. அதை சொல்லும் பொழுது நீங்கள் போய் யாரையா நினச்சிட்டு ஒரு சரியாகணும் அப்படி ஒரு பூவை வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலி கிறிஸ்டின் ஆகலாம், ஹிந்து. நீங்கள் ஹிந்துவாக இருக்கீங்க, நேராக புத்தர்கிட்ட போய் சிவபெருமானுக்கு இந்த பூ வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா டக்குன்னு பூ அங்கே போயிருமா. எந்த ஊராக இருந்தாலும் டிக்கெட்லாம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிருமா. ஒருவேளை நீங்கள் எதுவுமே நினைக்காம ஒரு பூ வச்சிங்க, எந்த சாமியுமே வேணாம்ப்பா அப்படின்னு வச்சிங்கன்னா பூ அங்கேயே இருக்கும். இதை சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன். என்னென்னா, நீங்கள் முன்னாடி தெரியாமல் செஞ்ச பாவமோ புண்ணியமோ கண்டிப்பாக வரும். தெரிஞ்சது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த பூவை வச்சு போதில்லை, இங்கேருந்து போகிறதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு வாழ்வியல் தத்துவத்தையும் சொல்லிவிட்டு அதனால அங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறோம். புரியல தானே? புரியல லைட்டாக. நீங்கள் முன்னாடி செஞ்ச வினை, நல்லது செஞ்சாலும் சரி தீமை செஞ்சாலும் சரி, நீங்கள் நினச்சி வைக்கிறீங்கல்ல கண்டிப்பாக போயிடும். ஒன்றுமே இல்லைன்னு வச்சிங்கன்னா எங்கேயும் போகாது. அப்போ வேணும்னு செஞ்சிங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் சமைச்சு சாப்பாடு போகணுன்னு வேணும்னு செஞ்சிங்கன்னா அதோட பயன் இப்போ வரும். எந்த ஜென்மமாக இருந்தாலும் வேணும்னு இவங்களை கெடுக்கணும்னு செஞ்சிங்கன்னா எந்த ஜென்மமாக திருப்பி அது வரும். வேணாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு ஒன்று செஞ்சோம்னா அது ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதுன்றாங்க. அதனால் யாருக்கு பாவம் செய்தாலும் புண்ணியம் செய்தாலும் வேணுமா வேணாமான்னு தெரிஞ்சு செஞ்சுக்க. இது புத்தருடைய கான்செப்டில் உள்ளதை வந்து அசால்ட்டாக எளிமையாக ஒரு பூ வச்சு சொல்கிறான். போலாமா வேணாமா? அன்பும் அருளும் ஆறு உயிர்களை பாதுகாக்கும் ஈடில்லாத பெருமேற்கொள்ளும் நீங்காத நோன்பும் உடையவன் புத்ததேவன். புத்தரை பற்றி ஒரே வார்த்தை என்னவா? அன்பு அருள் ஆறு உயிர்களை பாதுகாக்கும் ஈடில்லாத பெரும் மேற்கோள்களும் நீங்காத நோன்பும் உடையவன் புத்ததேவன். புத்தருடைய லைஃப் ஹிஸ்டரியை பற்றி ஒரு புக் இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் இப்போ படிச்சிருந்தேன், புத்த மகாதேவனா ஏதோ சம்திங். இப்போ இந்த கதைகள் படிக்கும் பொழுது எல்லாம் புத்தர் நான் எங்கே போய் பார்த்தாலும் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் புத்தர் சிலை வச்சுருக்காங்க, யார் வீட்டுக்கு போனாலும் புத்தர் சிலை வச்சுருக்காங்க. மற்ற சிலை வச்சா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. நம்ம இப்போ இங்கே ஒரு வீடுகளில் போய் பார்த்தோம்னா நம்ம எந்த மதத்தை சார்ந்தவன் எந்த சாதியை சார்ந்தவன் எதாவது நம்ம ஒரு ஐடென்டிஃபை வச்சிடறோம். அப்போ அது வைக்கக்கூடாமல் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க, புத்தரை வச்சிடுறாங்க.
இப்போ எங்கே பார்த்தாலும் புத்தர் வைக்கிறாங்களா? இப்போ புத்தர் யார்? நம்ம சின்ன பிள்ளையில் சொல்கிற பாப்பா சொல்கிற மாதிரி எங்களுக்கு என்ன பாடத்திட்டம் இருந்துச்சு அந்த புத்தர் தான் நம்ம படிச்சிருக்கோம். பெருசாக புத்தர் லைஃப் ஹிஸ்ட்ரி படிக்கல. அதனால் இப்போ ஒரு புத்தரோட லைஃப் ஹிஸ்ட்ரி ஒரு புக்கை நான் கிடச்சி சூப்பராக எழுதியிருக்காங்க. புக்னா பிடிஎஃப் இருக்குது. பிடிஎஃப் புரியல. நார்மல் பிடிஎஃப் தான். நீங்கள் நார்மல் பிடிஎஃப் இருக்குது, என்னோடய லேப்டாப்பில் இருக்குது. இந்த லேப்டாப் வந்ததுக்கப்புறம் தரேன், சும்மா படித்து பாருங்கள். புத்தரை இப்போ தெரிஞ்சுக்கணுன்னா படிங்க. செம்மையாக எழுதிருக்காங்க ஸ்கிரிப்டானா. அதை வச்சு அந்த உயர்ந்த உள்ளம் படம்லாம் எடுத்திருக்காங்க. உயர்ந்த உள்ளம், வசந்த மாளிகை, இந்த கதைகள்லாம் எங்கே இருக்குன்னா புத்தர் லைஃப்லேருந்து இருக்கும். புத்தரை வந்து நீங்கள் சாமியாக, தத்துவவாதியாக, ஒரு மிகப்பெரிய இதாக பார்க்காம ஐயா கரெக்டு அந்த புக் அந்த மாதிரி நீங்கள் எம்டியாக படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. கதை ஹீரோ பேக்கேஜாக படிச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். உயர்ந்த உள்ளம் இப்போ இருக்க நிறைய படங்கள் இருக்குல்ல. ஒரு பயங்கர ஒரு பணக்கார வீட்டு ஒரு பையன் உங்களான வாழ்க்கையை வெறுத்துட்டு போனால் எப்படி இருக்குன்னு ஒரு ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியா வந்து சூப்பராக எழுதுவேன். புத்தர் லைஃப் அப்படி தான் நான் பார்த்தேன். ஜீசஸ் கிரைஸ்டன் அப்படி தான் பார்க்குறேன் என்ன கதைகள் இருக்கு. ஸோ அவனுடைய ஆணையாள் யாருடைய ஆணையாள்? யாருடைய ஆணை? புத்ததேவனுடைய ஆணையால் எப்போதும் பூக்கும், எப்பயுமே பூத்துட்டு இருக்குமா. 24 hours பூக்கக்கூடிய மரங்கள், பல மரங்களுடைய ஓவனம் என்ற ஒரு மலர்ச்சோலை ஒன்று உண்டு. அங்கே உள்ளே சென்றவர்களின் ஓசை வெளியே கேட்காது. ஓகே, அதோட ஸ்பெஷல் என்னன்னா, அந்த கார்டனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உள்ளே போய் என்ன கற்றுனாலும் வெளியே கேட்காது. பயங்கரமாக ஒரு கொண்டு வந்துட்டான். இப்போலாம் உசு கிசுலாம் படம் வருது இல்லை இங்கிலீஷில், டோன்ட் சவுண்ட் என்னென்னமோ வருது இல்லை, அந்த மாதிரி. இந்த ஊருக்கு போயிட்டீங்கன்னா அங்கே கத்தம் போட்டால் கிடைக்காது, இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் பேசுகிறது கேட்காது. ஆனால் இங்கேருந்து பார்த்தா உள்ளே இருக்க தெரியும், வெளியே இருந்து அந்த இதெல்லாம் இப்போ பண்ணியிருக்காங்க. உள்ளே இருப்பவரின் உருவத்தை மட்டும் வெளிப்புறத்தில் தோற்றுவிக்கும். உள்ளே இருக்கவங்களோட உருவத்தை மட்டும் செய்யும், வெளியே தெரியும். இதே மாதிரி தான் இப்போ போட்டு லாக் பண்ணிட்டோம், ஆனால் வெளியே கேட்காது. தோற்றுவிக்கும் பளிங்கு மண்டபமும். உயவனத்தில் என்ன இருக்குது? ஓவனத்தில் ஒரு பளிங்கு மண்டபம். பளிங்கு மண்டபம் ஸ்பெஷல் என்ன? சவுண்டு கேட்காது. ஆள் அங்கே என்ன பேசிகிட்டு இருக்காங்க, அங்கேருந்து பார்த்தா தெரியும். அவன் யாரோ ஒரு பையன் கத்திட்டு இருக்கான், அவங்களாம் மண்டே ஆடிட்டு இருக்காங்கன்றலாம் தெரியும். அது மாதிரி ஓகே, பளிங்கு மண்டபமும். அப்புறம் ஒரு ஸ்டாச்சு. அம்மண்டபத்தில் உள்ள தூய நிறமுடைய, இதை யார் செஞ்சால் சூப்பராக போடுறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்கான், ஒரு பீடம் இருக்கான், ஒரு புத்தருடைய ஸ்டாச்சும் அது பீடம் இருக்குது. அங்கே தான் போய் பூ வைக்க போகிறேன். இதை யார் செஞ்சான்னா மாயன் என்ற ஞானத்தச்சன் செஞ்சான்றான். அவன் எப்படி செஞ்சுருக்கானா, நீ ஒரு பூவை வச்சேன்னா நேராக அங்கே போயிடும் அப்படின்னு வச்சுருக்கான். எல்லாமே மேஜிக் தான். உங்களை திடீர்னு வந்து ஒரு கதையில் ஒரு ஹீரோ எப்படி இருந்தால் ஒரு பயங்கரமான ஒரு மேட் நடந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. மேஜிக் தான் படமே. ஒரு பாத்திரம் இருக்கான், அந்த பாத்திரத்தை சோத்தை கொட்டினோம்னா யார் உள்ளே உட்காந்து வேக வைப்பா, யார் பதம் பார்ப்பா, யார் கேஸை கம்மி பண்ணுவா, யார் சிம்மில் வைப்பா, எதுவுமே தெரியாது. ஆனால் சோறு ஆகிட்டே இருக்குன்றாங்க. ஏன்? அது ஒரு மேஜிக் பாக்ஸ். எந்த லாஜிக்கும் பார்க்கக்கூடாது. ஆல்ரெடி நீ மேஜிக் பாக்ஸை பற்றி சொல்ல போகிறப்ப முன்னாடியே நிறைய மேஜிக் பாக்ஸான குட்டி குட்டி விஷயங்கள் வச்சுட்டு போகிறான். வித்யாதரன் இப்படியாப்பட்டவன் இப்படியாப்பட்டேன் அப்படின்னு ஆடியன்ஸ் மைண்டை செட் பண்ணிட்டே போகிறான். ஒரு தாமரை பீடிகை உண்டு, ஒரு ஸ்டாச்சு. அந்த பீடிகையில் அங்கே வச்சோம்னா அரும்புகள் மலரும். அதை பூவை பிச்சு, எங்கே அரும்பு எங்கே மலரும்? செடியில் தான் மலரும். ஆனால் நீ பிச்சுட்டு போய் எங்கே வச்சேன்னா அரும்பு மலரும். எப்படி மேஜிக் பாருங்க. பல்லாண்டு கழிந்தாலும் மலர்ந்த பூக்கள் வாடாது. வண்டுகள் அந்த மலரை மொய்க்காது. புரியுதா இல்லையா? அப்படியாப்பட்ட ஒரு மேஜிக் பாக்ஸ். அங்கே போய் சரி இப்போ என்ன அதுக்கு அப்படின்னா, நீ ஆமாம் அது தெரில எனக்கு, அதனால தான் நான் அப்படி விட்டேன். அந்த சிலை சார், அது ஸ்டாச்சு. ஓகே போலாமா? அப்பீடிகையில் வைத்தால் அரும்புகள் மலரும். பல்லாண்டு கழிந்தாலும், நாள்லாம் இல்லை, ஆண்டுகள் கழிந்தாலும் பூக்கள் வாடாது, மலரை மண்டுகள் கூட மொய்க்காது. மாதவி அப்படியே வந்துட்டா, கலோக்கியில் அங்கச்சுக்கிறா, அப்படியே போயிட்டே தான் போர் அடிக்குன்னு. மாதவி அதன் மற்றொரு பெருமையை சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, காணிக்கை செலுத்த வேண்டி நீ யாருக்காவது வேளாங்கண்ணிக்கு போயிட்ட, ஐயோ நாகூர் தர்காவில் போய் காசு வச்சுருக்கணுமே நினச்சிவிட்டு வேளாங்கண்ணிக்கு வச்சேன்னா நாகூர் தர்காவுக்கு நேராக போயிடும். நாகூர் தர்காவில் போய் வேளாங்கண்ணிக்கு வச்சேன்னா வேளாங்கண்ணிக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ பழனி மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிற? வடபழனி வச்சிங்கன்னா பழனிக்கே போயிடும். அது மாதிரி காணிக்கை செலுத்த வேண்டி ஏதேனும் ஒரு தெய்வத்தை மனதிலே நினைத்து இந்த பீடிகையில் அவர் அடியின் பொகுட்டு எல்லாம் ஒன்று தான், அதை நினச்சிட்டு இங்கே போய் வச்சேனா மலர்களை இட்டால் அந்த மலர்கள் பீடிகையிலேருந்து நீங்கி தப்புன்னு காணா போயிடும். எங்கடா இங்கே தான் வச்சா காணாமல் பார்த்தா டக்குன்னு காணாமல் ஃபோன் அடிச்சுட்டு அங்கே வந்துருச்சான்னு பாருன்னா, ஆமாண்டா நீ வச்ச பூ இங்கே இருக்குடான்னு சொல்லிடுவாங்க.
வீடியோ கால் பாரு அப்படின்னா வீடியோ கால் பார்த்து இங்கே பாரு, நீ எங்கே வச்ச பூ இங்கே வந்துருச்சு பாரு அப்படின்னு காட்டுறேன். பீடுகள் இது நீங்கி அவர் நினைத்த தெய்வத்தின் அடியை சேரும். எந்த தெய்வத்தையும் எதையும் நினைக்காதவாள் இட்டாள். ஒருவேளை உனக்கு சாமி நம்பிக்கை இல்லை, சரி வந்துட்டோம் வைக்கணும் அப்படின்னு நினச்சி வச்சேனா அந்த மலர் எங்கேயும் போகாமல் அங்கேயே இருக்கும். ஓகே, இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. அவளே சொல்கிறா என்ன சொல்ல வரேன்னா, மனதோடு பொருந்தாது செய்த முன்வினையும் பின் வந்து பயன் தரும் என்று கூறுகின்ற வழியை தவம் செய்த அவங்களும், மனதோடு பொருந்தாவிடில் மனசோட ஒத்துக்காம முன்னாடி செய்த வினை பின் வந்து சிறிதும் பயன் தராது என்போருக்கு எடுத்துக்காட்டாக இந்த இதை வச்சாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டீட்டெயில் வச்சுட்டு போகிறாங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இதன் காரணம் யாதனை கேட்பேன் நான் சொல்கிறேன் பாரு அப்படின்னு. மாதவி, ஸோ உன் மகள் மணிமேகலை ஓவனத்திற்கெல்லாம் வேறு வனம் செல்வதற்கு தகுதியற்றவள். அவள் போகிறதுக்கு சேஃப்டான ஒரு இடம் ஓவனம் மட்டும்தான். அழகிய அணிகளை உடைய மாதவி, மணிமேகலையின் சிறந்த மலர் கொய்வதற்கு நானும் உடன் செல்வேன், அதனால் நானும் கூட போகிறேன். அழகிய பூங்கம்பை போன்ற மணிமேகலையுடன் சேர்ந்து மணிகளால் இழைக்கப்பட்ட தேர்கள் செல்கின்ற வீதியில் சுதமதியும் சென்றாள். வீதியில் செல்லும் பொழுது பல காட்சிகள். அங்கே ஒரு டக்குன்னு ஒரு அடி, சீன் 1 சீன் 2 சீன் 3 நம்ம எழுதுகிறோமா இல்லையா, அது மாதிரி அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதெல்லாம் எங்கே நடக்குது, ஒரே லொக்கேஷன் நடக்குது. லொக்கேஷன் ஒன்று தான், இவங்க கூட கான்வர்சேஷன் தான், கட் பண்ணால் அங்கங்கே போயிட்டு வந்துடுறோம். இப்போ ஏரியாக்குள்ளே போகிறாங்க. இந்த பில்லா 2ன்னு ஒரு படம் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபைட்டு, அஜித் ஒரு ஃபைட்டு வச்சுருப்பாங்க. ஒரு ஒயிட் ஷர்ட்லாம் போட்டு அஜித் போயிடுவார், கத்தியிலெல்லாம் தூக்கி எரிஞ்சிருவாங்க அஜித்தை. அப்போ அந்த ஊரை வந்து பயங்கரமாக அந்த டேரக்டர் ஒரு பெரிய டேரக்டர். அவன் வந்து அந்த சலங்கை ஒளி படத்தில் வந்து சின்ன பிள்ளைல கமலை கேமரா எடுப்பான்ல, அவன் டொக்கால்ட்டியன்மா அவன் பேர், அமெரிக்காவில் படித்து வந்தவன். சூப்பராக எடுத்துருப்பான். அந்த எனக்கு தெரிஞ்சு பில்லா 1 விட பில்லா 2 தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மேக்கிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த படத்தில் ஒரு சீனை பண்ணும்பொழுது இங்கே வேறு சீன் காட்டே போவோம். அந்த ஊர் எப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இவர் வந்து ஒரு புத்த கருத்துடையவர், கொஞ்சம் நக்கல் பண்ணணும், சமண மதத்தை கொஞ்சம் நக்கல் பண்ணணும், அதில் ஒரு விஷயத்தையும் சொல்லணும். அப்போ அந்த ஊரில் என்னென்ன இருந்திருக்குன்னு எழுதுறா பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு. அங்கே பல காட்சிகள் வருகின்றன. காட்சி 1, சமண முனிவரும் ஒரு குடிகாரனும். ஒரு சமண முனிவர் இருக்கார், அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பார், அவர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அவர் என்னென்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்படியாப்பட்ட சமண முனிவர் பார்த்துட்டு ஒருத்தர் ஃபுல்லாக போதகாரம் போய் சரக்கை போடு, நீ ஏன் இப்படிலாம் வாழ்ந்துட்டுருக்க, என்ன பெரிய இன்பம் கிடைக்க போகுது, நீ வந்து இம்மை மறுமை அப்புறம் 3 ஜென்மத்தை சொல்லிட்டு இருக்கிய, நீ சரக்கை போட்டேன்னா உனக்கு எல்லாமே இப்பயே கிடைக்கும், நீ வா அப்படின்னு சொல்கிற ஒரு சீன் வச்சுருக்கார். வடிவேல் மாதிரி ஒரு காட்சி, ஒரு காமெடி காட்சி ஒன்று வச்சுருக்கார். புத்த மத கருத்துக்களில் சமணத்தை அப்படி சொல்கிறாங்க. ஒரு சமண முனிவத்தை வந்தார், ஒரு போதக்காரன் அவனு பேசியிருந்தானுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு புரியல தானே ஐயா? அதை சொல்லுங்கய்யா. நான் ஒரு கிறிஸ்டின், நான் ஒரு கதை எழுதுகிறேன். அப்போ அந்த ஊரில் என்னென்ன காட்சி நடந்திருக்கு தான் சொல்கிறாரே ஒழிய புத்த மத இது சமண மதத்தை பற்றி சொல்ல. இப்படி போகிறப்ப அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்து கோயில் ஃபெஸ்டிவல் போயிட்டு இருந்துச்சு, இங்கிட்டு பார்த்தா ஒரு சாவு போயிட்டு இருந்துச்சு, அங்கே ஒரு குழந்தை பிறந்துக்கிட்டு இருந்துச்சு, இப்படி 3 நீங்கள் வைப்பீங்களா இல்லையா, அது மாதிரி வைக்கிறார். அப்போ சொல்லும் பொழுது ஒரு சமண முனிவர் நடந்து வந்துருந்தார், அவர் வந்து ட்ரெஸ் இல்லாமல் இருந்தார், போகும்பொழுது கூட்டிகிட்டே போனாங்க, ஏன்னா மற்ற உயிர்கள் செத்து போயின்னு பார்க்குறாரு. இப்படி ஒரு கடுந்தவம் புரிஞ்ச ஒரு ஊரை பார்த்துட்டு ஒரு போதக்காரன் கூப்பிட்டுடே, ஏன்டா அப்படி இருக்க நீ, வாடா சரக்கு போடலாம் வாடான்னு வம்பிழுத்துட்டு இருக்கான். இப்படி ஒரு சீனு. இப்படி கட் பண்ணால் அங்கே ஒரு பேடி ஒருத்தன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான், அதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி கட் பண்ணி போனால் ஒரு பெண்கள் குழந்தைகள் எப்படிலாம் அங்கே இருந்துச்சுங்க, அது தலையில் எப்படி என்ன வச்சுருந்தாங்க அப்படி. அப்புறம் ஒரு பெண் வந்து குழந்தைய தூக்கி வச்சுட்ருக்கா, அதை சலுவா ஒழுகி அவருடைய அந்த இங்கெல்லாம் அந்த அவள் தாலி கட்டியிருக்கா, அந்த தாலியிலாம் அந்த சலுவா தண்ணி போயிட்டுருக்கு. புரியுதா இல்லையா? வெளியூர்லேருந்து விழாவை பார்க்க வந்தவனுங்க பயங்கரமாக கத்திட்டு வரான். நம்மளாம் பஸ்ஸு ஏறினா கற்றுவோம்ல, டூர் ஏறப்போ அது மாதிரி கத்திட்டு வந்து இறங்குறானுங்க எல்லாம். அப்படி இறங்கிட்டு போகும் பொழுது அந்த வனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மலர் இந்த மலர் இந்த மலர் இப்படி இப்படி எல்லாமே இருக்குது, இதுக்குள்ளே இவங்க உள்ளே போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சா? அங்கே போயிடாதீங்க நீங்கள். எங்கே ஒரு டீட்டெயில் சொல்லிட்டே போயிட்டே இருக்கார். என்னங்க போயிடுச்சுங்க வீதியில் இங்கே எங்கேயாவது முடிச்சுட்டு எங்கே போகிறாங்க, அந்த ஊருக்கு போகிறாங்க. ஊருக்குள்ளே போனால் ஃபஸ்ட்டு சீனில் ஒரு சமண முனிவனும் ஒரு சரக்கு போட்டவனும் வராங்க. வீதியில் ஒரு சமண முனிவன் வருகிறான். எனக்கு நான் அது ஃபுல்லாக எழுதுகிறப்ப யோசித்தேன், யாரை பற்றினாலும் ஒரு பெரிய ஒரு விரிவுரை எழுதுகிறார். அவர் எப்படி இருப்பார், அவர் முடி எப்படி இருக்கும், அவங்க எப்படி துணி வச்சுருப்பாங்க, எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க,
அவன் கையில் என்ன வச்சுருந்தான், இடுப்பில் என்ன வச்சுருந்தான் எல்லாம் சொல்கிறார். ஆனால் மணிமேகலை பற்றி மட்டும் அதுமாதிரி ஸ்டார்டிங்லேருந்து என்ன செய்யலை, வர்ணிக்கவே இல்லை. அது நம்ம கற்பனைக்கு விட்டாரான்னு தெரில. அது பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு படிக்கிறப்ப. மேக்சிமம் பெண்களை பற்றி தானே வர்ணிப்பாங்கல்ல. இப்போ மனோமணியம் படிச்சிட்டிங்கன்னா மனோமணியத்தில் அவர் ஃப்ரெண்டை பற்றி பயங்கரமாக வர்ணிச்சிருப்பார் மனோமணி சுந்தரம் பிள்ளை. ஆமாம், ஓகே. வீதியில் ஒரு சமண முனிவன் வருகின்றான். அவன் எப்படி இருப்பான்னு எழுதிட்டார். நீங்கள் ஸ்கெட்ச் பண்ண அப்படி பண்ணிடலாம். அவன் மாசற்ற சிறப்புமிக்க அருகன் கோட்டத்தில் இருக்கின்றவன். அருகன்னா சமணமுனியுடைய கடவுள் இல்லை, அவங்க வழிபடுறவங்க. சாமியே இல்லைன்னு தான் சமணம் வருது. கரெக்டாக அவரே வந்து சாமியாக்கிறாங்க, பெரியார் ஆக்கின மாதிரி. அவன் உரியிலே வைத்த குண்டிகை உடையவன். அந்த அது என்ன புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாட்டு தான் அந்த குண்டிகைன்னு சொல்லுது. அது என்ன சொல்கிறான், நன்னூல்லலாம் அந்த வார்த்தை வரும், பருத்தி குண்டிகை அப்படின்வாங்க. பருத்தியால் செய்யப்பட்ட ஒரு இது. அவன் ஒரு இது வச்சுருக்கான், அப்படி அது 2 தொங்கி இருக்கு. அவன் திங்ஸ்லாம் வைக்கிற மாதிரி 2 சூட்கேஸ், அது என்ன சொல்கிறேன், 2 பானை மாதிரி தொங்குது. நுண்ணிய திரண்ட பிரம்பை உடையவன். கையில் வந்து ஒரு குச்சி வச்சுருக்கான். நாணத்தை நீக்கினவன். அவனுக்கு வெக்கமே இல்லை, மானம் இல்லை. ஏன்னா அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிட்டான். இப்போ நீங்கள் காசிலாம் போனால் இருக்காங்களா இல்லையா, எல்லாம் காலில் உழுவும். அந்த மாதிரி ஒரு சாமியார். உடை முழுவதும் அகற்றி விட்டவன், அதனால் நாணம் இல்லாதவன். காண இயலாத சிற்றுயிருக்கும். அதான் நம்மெல்லாம் வந்து சப்புன்னு கொசு அடிச்சிடுறோம், கரப்பாங்குச்சி அடிச்சிடுறோம், நாயை கள்ளத்துக்கு அடிச்சிடுறோம், எலி அடித்து கொண்டுடுறோம். இவன் கண்ணில் பார்க்காத உயிருக்கு கூட தீங்கு செய்ய முடியாதவன். ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி கொசு எப்பயுமே இருக்குது சார். கொசு இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? கரெக்ட். காண இயலாத சிற்றுயிருக்கும். கண்ணால் பார்க்குற உயிரை நம்ம கொண்டுகிட்டு இருக்கோம். ஆனால் இவன் கண்ணால் பார்க்காத உயிருக்கும் இரக்கம் காட்டி அவற்றின் துன்பத்தை போக்க வகையறியாது ஏங்குவோன். அவன் இதெல்லாம் செய்யலன்ல. ஐயோ, நம்ம நடந்து போகிறப்போ ஒரு பூச்சி கீச்சி மிதிச்சா என்ன பண்ணுறது, கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல சோல் இவன் அப்படின்றார். உண்ணா நோன்பு இருப்பவன், உழைத்து வருந்திய யானையை. ஆனால் அவன் இருக்கக்கூடிய மேக்கப் எப்படி இருக்குது, அது சூப்பராக இருக்குது இந்த சீன். இதெல்லாம் சொல்லிவிட்டு அவன் டிப்டாப்பாக பயங்கரமாக ஃபார்மல்ஸாக ஷூலாம் போட்டல, யானை புழுதியில் பறந்துக்கிறதா எப்படி இருக்கும், அது மாதிரி அழுக்காக இருக்கான் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இங்கே வாங்கன்னு அப்பி விட்டு நம்ம வந்து நடந்து வாங்கன்னு பாலா பண்ணுவார்ல, ஓ பண்ணுவார்ல காரியா, அந்த மாதிரி ஒரு மேக்கப் பண்ணியிருக்கான் அவன் சூப்பராக. அதுக்கு நான் இடையில வந்து பந்திப்புன்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். முன்னாடி ஏற்கனவே சொல்லி தான் நினைக்கிறேன். யானை அப்படி பார்ப்போமுங்க, அங்கே அந்த காட்டில் யானை நிற்கும். இப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு அவரும் யானை காணா போயிடும். அவ்வளோ அடர்ந்த காடாக இருக்கும். அது யானையை மறைஞ்சி பார்க்க முடியுமா? யானை மறைஞ்சிருக்கும். அது சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தா பிரமிப்பாக இருக்கும். புலியெல்லாம் நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் நார்மலாக புலி படங்களை பார்ப்பதற்கும் புலியை நேரில் பார்த்ததுக்கப்புறம் புலியோட பிக்சர் பார்க்குறீங்க, உங்களுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். என்ன மாதிரி ஒரு மிருகம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜூவில் பார்க்குறது இல்லை, நம்ம குட்டி வண்டியில் அப்படி போவோமா, பக்கத்துலேயே வருமா, செம்மையாக இருக்கும் புலியை பார்க்குறப்ப. உழைத்து வருந்திய யானையை போல புழுதி படிந்த மேனியான். எவ்வளோ அழகாக ஒரு டிஸ்கிரிப்பர். மற்றவங்களாம் மலர் வச்சா பூ வச்சா வாசம் வச்சான். இந்த சாமியாரை பற்றி பேசுகிறப்ப ஒரு யானை உழைச்சி களைச்சி மண்ணுக்கெல்லாம் பிறண்டு வந்த அந்த மாதிரியான ஒரு டர்ட்டியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வந்து கொண்டிருந்தான். அவருக்கு ஒரு கட்டு என்ன சார் அப்படி போட்டு அவனுக்கு ஒரு ஜூமு ஒரு இன்னும் அவுட்டு வீட்டெலாம் வச்சு முடிச்சிருங்க. டப்புன்னு தலைவனை காட்டுறாங்க, குடிகாரன். கட்குடியான் ஒருவன் அவனை அடைந்து இங்கே வா இங்கே அப்படின்றான். நம்ம ஆட்கள் தெரியுமா இல்லையா, எல்லா விழாக்கள்லையும் நம்ம குடிகாரங்களும் தனியாக வந்துடும். என்ன காசு கொண்டே என்ன சரக்கு போடலாமான்னு அப்படி கேட்டு வம்புழுக்கிறவங்க இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம ஊருக்குலாம் போனால் நம்ம ஆட்கள்லாம் வந்து இருக்கிறதா அப்படியே அதே மாதிரியே இருக்குது. லாங்குவேஜ் வடிவெல்லாம் விட்டோம்னா அப்படி தூக்கி கட்டிட்டு பயங்கரமாக அந்த வசனத்தை பேசி முடித்து டாப்பில் கொண்டு போயிடுவார். வாரும் அடிகளால் அப்படின்றான். வாரும் அடிகால் உம்முடைய மலர் அடியை வணங்கினேன் தேவரீர், எம்முடைய சிற்றுரையை கேளு, இங்கே உட்கார். நீ ஊரே சொல்கிறேல, நான் சொல்கிற சிற்றுரை நீ கேளு, இங்கே உட்கார். நான் எவ்வளோ பெரிய ஆள் உட்கார வச்சு, தேவரீர் வாங்க உட்காருங்க, இந்த நீங்கள் சொல்கிறத கேட்குறோம் வாங்க. அழுக்கு செறிந்த உம்முடைய சொல்லிடுறான். இந்த கேவலமான நீ இருக்குல்ல, இதுக்கு நான் ஒரு மருந்து சொல்கிறேன், வா சரக்கடி அப்படின்னு சொல்கிறேன். தேவரீர் அழகு செறிந்த உம்முடைய உடலில் புகுந்த உம்முடைய உயிரானது, அழுக்கான இந்த உலகக்கூடிய உயிரான உன் உயிர் எப்படி இருக்குன்னா, காற்றே இல்லாத ஒரு ரூமில் ஒரு உயிர் இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி கஷ்டப்படுதுடா பைத்தியம் அப்படின்றான். யாரை? சாமியாரை பார்த்து.
அழுக்கு செறிந்த உடம்புடைய உடலில் புகுந்த உம்முடைய உயிர், உன் உடம்புல இருக்க உயிர் இருக்குல்ல, அது எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா உனக்கு? நீ என்னமோ அப்படி சொல்லிட்டு இருக்க. காற்று புகாத அறையில் புகுந்தோர் அடையும் துன்பத்தை போன்று அல்லல் உற்றது. நீ நாத்தம் வீசக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய உன் உயிர் எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு ரூமில் போட்டு அடைச்சா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அந்த மாதிரி இருக்குடா. அதன் வருத்தத்தை போக்கும் மருந்து என்கிட்ட ஒன்று இருக்குது. நீ வந்தேன்னா லைட்டாக ஒரு கட்டிங் போட்டோம்னா சரியாக இருக்கும். ஐயனே, கொழுவிய மடல்கள் செறிந்த தென்னையில், நல்ல வழமையான ஒரு தென்னை மரத்தில் விளைகின்ற இனிய மதுவை உண்டால், ஒரு சிப்பு அடித்தேன்னா உம்முடைய உயிரோட வருத்தம் நீங்கும். எப்படி வடிவேல் பேசினா எப்படின்னு பாருங்க. அப்படியே ஒரு வாழையை வச்சு அப்படியே 2 வருஷம் விட்டு அப்படி ஒரு ஊத்தாப்பான்ட்டு போகலாம். அது மாதிரி வடிவேல் பேசினா அது பயங்கரமாக இருக்கும். உயிரோட வருத்தம் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் இம்மை மறுமை முடிவில்லாத வீடு ஆகிய இன்பங்களையும் உனக்கு கொடுக்கும் இந்த சரக்கு. இது மட்டும் இல்லை, உனக்கு இந்த சரக்கு அடித்தேன்னா 3 ஜென்மத்துக்கு இருக்கக்கூடிய அதையும் கொடுக்கும். இம்மை மறுமை முடிவில்லாத வீடு ஆகிய இன்பங்களை தன்வயப்பட்டுக்கு மது தரும் என்று எங்கள் கூண்டு அவன் சொல்கிறான், எங்கள் தலைவர் சொன்னார். ஸோ இந்த இனிய மதுவில் நான் குடிக்கிறேனே, நீங்கள் எல்லாம் என்ன செய்கிறீங்க? ஏதாவது ஒன்று கொன்று நீ என்ன பண்ணுவ? எந்த விலங்கும் சாகக்கூடாதுன்னு நினைக்கிற. நல்லா தெரிஞ்சுக்க, எந்த விலங்கும் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் உன்னுடைய கான்செப்ட். சரக்கில் ஏதாவது ஒரு உயிரை கொள்கிறோமா? நோ அப்படின்னு. எவ்வளோ நக்கல் பாருங்க. அப்பயே நாங்கள் எதையாவது உயிரை கொன்று ரத்தத்தை ஊற்றி சாப்பிட்றோமா? இல்லை, நாங்கள் பழங்கள் அது மாதிரி அதை சொல்கிறான். இந்த இனிய மதுவில் கொலை தொழிலும் உண்டோ? மெய்தவமே, மெய்தவம் சொல்கிறவங்க சொல்லுங்கள், கிடையாது. ஸோ வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். மது உண்டு தெளிந்து நீ வேணால் சரக்கு அடி, நான் சொல்கிறது உனக்கு புரியும். இந்த மதுவை உண்டு சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறதுலாம் பொய்ன்னு வச்சுக்குவேன். இந்த மதுவை ஒரு சரப்புன்னு ஒரு அரைச்ச எனக்கு ஒரு அரைச்ச கொடுத்து கிளம்பு, வா உட்காரு அப்படின்னு கூப்பிட்றான். இந்த மது உண்டு தெளிந்த பின்பு இந்த மதுவை காட்டிலும் உன்னுடைய தவநெறியில், இந்த மதுவை விட உன் தவநெறியில் நீ ஏதாவது பயனாக இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டேனா, என்னையும் வாயால் பேசால், இந்த தேரலையும், தேரல்னா சரக்கு, இந்த தேரலையும் என்னையும் வாயால் பேசலும் தகுதியற்றவை போல அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேச அடி ஜல்லி பேல அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி கையை அசைத்து விலக்கிவிடும் என்று பிதற்றினான். அப்படியே பார்க்குறாரு இவன் என்ன எங்கே கூப்பிட்றான். உண்ணா நோம்பினாகி சமணமுனியோடு குழுரைத்து மது உண்ணும் என்று இறந்தான். அப்படி போயிட்டு இருக்க அவன் பின்னாடி பாதி பேர் போகிறானுங்க. டேய் போடா, அவர் போய் அம்பிழுத்துட்டு இருக்க அப்படி இப்படின்னு பாதி பேர் போகிறாங்க. காட்சி 1. காட்சி 2, பித்தனும் மக்களும். ஒரு பைத்தியக்காரன். நீங்கள் இதை படிச்சுட்டு அப்துல் ரஹ்மானுடைய பித்தனுக்கு இது படிச்சிங்க, அப்படியே சேமாக இருக்க மாதிரி இருக்கிறாங்க. இதை படித்து அது மூலயமா அவர் ஒரு கான்செப்ட் அவர் வேற ஒன்று ஓப்பன் பண்ணி சொல்கிறார். 6 மணி ஆச்சா? பித்தன் ஒருவன் செல்கிறான். அவன் எப்படி இருப்பான்? இங்கே சாமியார் சொல்லி அவனை பற்றி சொல்லிட்டு, அலறி பூக்களால் திறனையாக கட்டப்பட்டிருந்த மாலையை தோளில் அணிந்திருந்தான். ஒரு பைத்தியம் என்ன பண்ணுது, காலத்தில் ஒரு மாலையை போட்டிருக்கும். எருக்கறிந்த மலர் மொட்டுக்களை கோர்த்து மாலையாக மார்பில் போடுதான். இந்த இதெல்லாம் போகணும் இல்லை, எல்லா இந்த பாப்பம்ல பைத்தியக்காரங்க நிறைய இந்த சுடிதார்லாம் போட்டு போவாங்க, பாவமாக இருக்கும். இந்த இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய வீடுகளில் குழந்தைங்க ரொம்ப பைத்தியமாயிடுச்சு, ட்ரெஸ் எல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றான். அவங்கள கூட்டு வந்து வடநாட்டிலேருந்து இங்கே இறக்கி விட்டு போயிடுறேன். இங்கே இருக்கவங்க கொண்டு போய் நான் வடநாட்டில் இறக்கி விடுற கேசஸ்லாம் இருக்குது. அவனே இப்படியே போகிறேன், தெரில அவன் எங்கேயே போயிட்டான்னு காணவில்லைன்னு போஸ்ட் ஓட்டுவானுங்க. ஆனால் பார்த்தா எங்கேயும் இறக்கி விட்டு வந்திருப்பாங்க. அந்த பசங்க அங்கே மொழியும் தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டு, ஆல்ரெடி அவங்க மென்டலி ப்ராப்ளம், அவங்க அப்படியே போட்டுடுறாங்க. பார்த்துங்க இருக்கு, தள்ளி விட்டு போயிட தான், கிளம்புப்பா போய் தண்ணியை பார்த்துட்டு வாப்பா. ஆமாங்க, ஓகே. இங்கே ஒரு மாலை போட்டிருக்கான், இது ஒரு மாலை போட்டிருக்கான். ட்ரெஸ்ஸு சூப்பராக போட்டிருக்கான். என்ன துணி போட்டிருக்கான்? கந்தல் துணி. கந்தல் துணி என்னது? கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான். வானுயர்ந்த மரக்கிளைகளில் செறிந்த சுள்ளிகளை ஒடித்து அதையும் ட்ரெஸ்ஸோட கட்டியிருக்கான். காஸ்டியூம் டிசைனாலும் கவனிச்சுக்கோங்க. இங்கே ஒரு குச்சி, இங்கே ஒரு குச்சி, இங்கே ஒரு குச்சிலாம் எடுத்து கட்டி அப்படியே கட்டியிருக்கான். உடல் முழுவதும் திருநீரும் சந்தனமும் பூசியிருக்கான். நல்ல வார்த்தைகள், பண்பான சொற்களா என்ன பேசுகிறான்? பண்பற்ற சொற்கள், கெட்ட வார்த்தையை பேசிட்டே போகிறான். பண்பற்ற சொற்களை பலரிடத்தும் கூறினான். போகிறவன்லாம் திட்டிட்டு கெட்டவா சொல்லி திட்டிட்டு போயிட்டே இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்? எப்படி எழுதிக்காம இருங்க, ஆக்டிங் ப்ரொப்பஸ். இதெல்லாம் ஸ்டான்ஸ்லாஸ்கியோட புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஒரு பைத்தியம் என்ன பண்ணுவான்? அழுகிறான், என்னன்னா விழுந்தான், அரற்றான், கூவுறான், தொழுகிறான், எழுகிறான், சுற்றுறான், சொல்லறான், ஒரு கால் ஓடுறான், அப்புறம் ஓடாமல் ஒரு ஒதுங்கி போய் நின்று பார்க்குறான்,
டக்குன்னு அவன் நல்லா பார்க்க, ஐயோ நிலையிலேருந்து அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஓடுறான். அவன் நல்லா பார்த்தா அவனே பயப்படுறான்றான். நீங்கள் ஜெயகாந்தனுடைய குரு பீடம்னு ஒரு கதை இருக்குது. குரு பீடம்னு ஜெயகாந்தனுடைய சிறுகதை இருக்குது. ஜெயகாந்தன், ஜெயமோகன் இல்லை, ஜெயகாந்தனுடைய. செம்மையாக இருக்கும். ஒரு பைத்தியக்காரன் என்னென்னலாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு படிச்சிருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். அவனை பற்றி எழுதியிருப்பார். கோயில் வாசலில் படிக்கட்டு இருக்கும்ல, குளக்கரை இருக்குல்ல, அந்த குளத்துக்கும் கோயிலுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல, அங்கே படுத்திருப்பான். அவன் எப்படி எழுதியிருக்காரு ஜெயம், அப்படியே வந்து சூரியன் அப்படியே வர வர அவன் அப்படியே நவுந்து அப்படி போவானான். ஏஞ்சி கூட போக மாட்டானான். ஏய்ன்னு போயிட்டு அங்கிட்டு போவானா, இடிக்கும், செவுறு இருக்கும் அப்படின்னு படுத்து அப்படி பார்ப்பான். அங்கே குளிக்கிற பொம்பளையெல்லாம் பார்த்துட்டு எவன்டே பீடி வாங்கி குடிச்சிட்டு எவனையும் சாப்பிடு. நாய் சூப்பராக எழுதியிருப்பார். நாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கேட்காது. நம்ம வீட்டு நாய் கேட்கும். நீங்கள் சிக்கன் கையெல்லாம் போய்ட்டு சிக்கன் சாப்பிட போகிறீங்கல்ல, அப்போ நாய் வந்து லொல்லுன்னு குழச்சி கேட்காது, மூஞ்சியே இப்படி பார்க்கும். அது மாதிரி பார்த்தான் அப்படின்லாம் எழுதிப்பார். அப்படி இருக்கவனை பார்த்து ஒருத்தன், நேற்று என் கனவுல வந்தீங்க, நீங்கள் தானே சாமி அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து, சரி போய் முதல்ல பிரியாணி வாங்கிட்டு வா அப்படின்னு சாப்பிட்டுட்டு, என்னடா இவன் பைத்தியமாக இருக்கான்னு பயங்கரம். ஐயா எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். சூப்பராக அந்த கதை. கடைசியில் அவன் ஒரு சீன்லாம் எப்படி இருக்குன்னா, குளிச்சிட்டு இருப்பான். குளிச்சுட்டு அந்த 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 சாமின்னு ஒருத்தர் வரான்ல, ஒரு பைத்தியம் இருப்பான், பிச்சைக்காரன் இருப்பான், ரொம்ப திமுரு பிடிச்சவன், அசிங்கமான வேலை செய்வான், ஒரு கிறுக்கச்சி, ஒரு மணலில் பிறந்தவங்களை போய் செக்ஸ் வச்சுக்குவான், அப்படிலாம் சொல்லிட்டு எழுதிட்டு திடீர்னு ஒருத்தன் வந்து நீங்கள் தான் சாமி கனவுல கண்டேனோ, இவனுக்கு செம்மையாச்சு, சரி பீடி வாங்கிட்டு வா. அப்போ அதுக்கப்புறம் யாராவது பீடி அடித்து கீழே போட எடுத்து குடிச்சிருந்தவன் போய் ஒரு கட்டு பீடி வாங்கிட்டு வா, காஃபி வாங்கிட்டு வா, பிரியாணி வாங்கிட்டு வான்னு சாப்பிட்டுட்டு இருப்பான். சாப்பிட்டுட்டு சூப்பராக அந்த சீனு தண்ணிக்குள்ளே குளிச்சிட்டு இருப்பான். அப்போ அவன் மேலேருந்து அவன் அவர் துணியெல்லாம் வாங்கி நின்றுக்கிட்டு இருப்பான். இப்போ சொல்லிட்டு வேணா சொல்லுவான், எத்தனை முறை போன குளித்தாலும் அழுக்கு தீர போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான், ஏன்னா நான் இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அவனே சொல்லியிருக்க மாதிரி இருக்கும். ஐயோ நான் என்ன இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டேன், இதெல்லாம் எங்கே போணுச்சு ஒரு நாள் அப்படின்னு. செம்மையாக இருக்கும் அந்த கதை. எழுதி முடிச்சு குரு பீடம்னு. இப்போ நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் அது பாடத்திட்டமாக இருக்கும். அந்த சிறுகதை வந்து பாடமாக இருக்கும். அதை இதில் இருக்கான். ஒரு பைத்தியம் ஒரு மணலை பிறந்தவன் அழுகுறான், விழுகுறான், அரட்டுறான், கூவுறான், தொழுகுறான், எழுவுறான், சுற்றுறான், சுழல்றான், ஒரு கால் ஓடுறான், ஒரு புறம் ஒதுங்கி அப்படியே நின்றுட்டு இருக்கான். தன் நிழலுடன் சினம் கொண்டு பொருந்த அவன் வீண்றான், நிழலை பார்க்குது, அது ஒன்றே திடுது, வீண்றான், இப்படின்றான், பயங்கரமாக ஒர்க் பண்ணுறான். இவ்வாறு பித்து பிடித்தவனின் பேதமை செயல்களை கண்டு அங்கே வெறும் துன்பத்திற்கு வருந்தி அதன் பின் பலர் சென்றாங்க. ஒன்று சாமி, ரெண்டாவது இது, மூணாவது பேடியும் ஆடலும். ஒரு பேடியை பற்றி ஒருத்தன் பயங்கரமாக, பேடினா தெரியுதுல்ல உங்களுக்கு, ஒரு அரவாணி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அவன் இது கொஞ்சம் பெருசாகி இருக்கணும். அந்த பேடியை பற்றி எப்படி எழுதா பாருங்களேன். அவனுக்கு சுருளான தாடி இருந்துச்சான். நம்ம இப்போ ஐயா சரிங்க, சூப்பருங்க, வெரி குட்ங்க, செமல்ல. சரி, சுருளான தாடி இருந்துச்சான் அவனுக்கு. நீங்கள் இன்னைக்கு எழுதுறோம்ல, வெரி குட், சுருளான தாடியும், ஓகே, கரிய அழகிய கூந்தலும். அவன் தாடி எப்படி இருந்துச்சான், சுருளாக இருந்துச்சான். அப்புறம் அவன் ஒரு கருப்பாக ஒரு அழகிய கூந்தல் வச்சுருந்தான். இப்போ நீங்கள் நம்ம இந்த நாட்டுப்புற கலைகள் நடத்துகிறாங்கல்ல, அதெல்லாம் பேடி மாதிரி ஆடை போட்டுருப்பாங்க பாருங்கள், பயங்கரமாக ட்ரெஸ் போட்டு. அந்த பாலாவுடைய அமன் இவன் படத்தில் கூட விஷால் ஒரு மேக்கப் போட்டுருப்பார்ல, ருங் அதே மாதிரி இருக்குது பாருங்களேன், ருங் அப்படின்ற மாதிரி. பவளம் போன்ற வாய், தாடி எப்படி இருந்துச்சான், சுருளாக இருந்துச்சு. கூந்தல் எப்படி இருந்துச்சான், கருப்பாக அழகாக இருந்துச்சான். வாய் எப்படி இருந்துச்சான், பவளமாய் செவந்து இருந்துச்சான். பற்கள் எப்படி இருந்துச்சான், மென்மையான ஒளிப்பு இருந்துச்சான். கண்கள் எப்படி இருந்துச்சான், செவ்வரி படர்ந்த நீண்ட கண்கள், அப்படி பயங்கரமாக மேக்கப் போட்டிருக்காங்க. காதணி எப்படி இருந்துச்சான், வெண் சங்கில் செஞ்ச காதணி போட்டிருக்காங்க. கரிய கொடி போன்ற வளைந்த புருவங்களின் மேல் கருப்பாக டார்க்காக இருக்கும். இன்றைக்கி நம்ம மை வச்ச பொண்கள்லாம் மை போட்டுக்கிறாங்கல்ல, அந்த வளைந்த பிறை போன்ற நெற்றியும், செங்காந்தல் மலர் போல அழகிய சிவந்த கையும், செங்காந்தல் மனம செக்கச்செவன் சிவந்த கையும், ஏந்திய வனப்புடைய இளங்கொங்கைகளும். அவனுக்கு பிரஸ்ட் இப்படி இருந்துச்சு. அகன்ற அல்குலும், இந்த இடுப்பு பகுதியை வந்து அல்குல்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த இடுப்பு பகுதி அகன்று இருந்துச்சு. அழகமைந்த நுண்ணிய இடையும், பெரிய இடுப்பு, இந்த இடம் பெருசாக இருந்துச்சா, இடுப்பு பெருசாக இல்லைன்னா அது வந்து கிச்சன் சின்னதாக இருந்துச்சு. கணுக்காரை இல்லாமல், இந்த கணுக்கால் இப்போ நம்ம மாதிரி க்ளோஸாக இல்லாமல் அப்படி முக்காலையில் தூக்குன மாதிரி, முழங்கால் வரைக்கும் உடுக்கப்படுற இந்த ட்ரெஸ்ஸையும், தோல் முளை ஆகியவற்றில் எழுதப்பட்ட வரிக்கீட்டு. இன்றைக்கி இது எழுதுறீங்கல்ல,
டாட்டூஸ் போட்டுக்கிறாங்கல்ல, அந்த டாட்டூஸ் அப்பயே போட்டுருக்காங்க. வறுக்கீற்றும் உடைய கோலத்தோடு பேடி விளங்கினான். டக்கு 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 டக்குன்னு டக்கு முடிச்சிட்டாரு. அவன் எப்படி இருந்தான், இதுக்கு ஒரு ஷாட், இதுக்கு ஒரு க்ளோஸ்அப், இதுக்கு ஒரு க்ளோஸ்அப், அதுக்கு ஒரு க்ளோஸ்அப், கட் பண்ணி போனேன் ஒரு ஃபீஸ். இது ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் ஒரு வரலாற்று செய்தி சொல்கிறாங்க. வாணன் இந்த பேடி ஆடின ஆட்டத்தை பற்றி, முன்னர் வாணன் என்ற அரசனின் மகளான ஊழி எடுத்து கொண்ட காதலால் வாணன் சிறை வைக்கப்பட்ட தன் மகள் அறிவு சிறை மீட்கும் பொருட்டு இந்த பேடி ட்ரெஸ் போட்டு அவளை போய் காப்பாற்ற போனான் அப்படின்னு ஒரு வரலாற்று செய்தி இங்கே போடுறாங்க. அதே மாதிரி வேற்றூரிலிருந்து இந்திர விழாக்கான காவிரி பூம்பட்டினத்திற்கு புதியவரால் வரும் மக்கள் ஆரவாரம் செய்தாங்க. இதெல்லாம் அப்படிலாம் சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு பஸ்ஸில் மக்கள்லாம் ஊருக்கு வந்து எல்லாத்துக்கும் அப்படி கத்திக்கிட்டு வந்தானுங்க. அப்படி வந்துட்டு இப்படியாப்பட்ட இந்த இடத்துக்கு வந்தாங்க. இந்த இடம் எப்படி தெரியுங்களா இருந்துச்சு, அது பார்த்துக்கங்க. ஓகேவா? காவேரி பூம்பட்டின நகரம் அது ஒரு பெரிய கதைங்க. அதை கதையை ஃபுல்லாக சொன்னால் தான் புரியும். சும்மா ஆசை, டைம் இல்லை. பழம்பெரும் புகார் நகரில் உறைந்த அந்த ஊரை பற்றி டீட்டெயில் எழுதுறாரு. எப்படி இருந்துச்சு, செவுறுகள் எப்படி இருந்துச்சு, அங்கே என்ன அழகாக வரைஞ்சிருந்தாங்க. காவிரி பூம்பட்டினம் அப்படியே இப்படி கேரக்டரையாக சொல்லி 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 வந்துட்டு கட் பண்ணால் ஒரு வைடில் அந்த ஊரை எழுதுறாரு. அந்த ஊர் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? அந்த பழம்பெரும் புகார் நகரில் உயர்ந்த அகன்ற மாட மாளிகைகள் இருக்கின்றன. எப்படி இருக்கான்? பெரிய மாட மாளிகைகள். அவை சுட்ட செங்கக்கல்லால் கட்டப்பட்டவை. இதை நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு வேர்டாக கடந்து போயிடுறோம். ஓகே, அப்போ கல்லை எப்படி சுட்டாங்க? அப்போ தமிழர்கள் அதுக்கு முன்னாடியான எவ்வளோ நாலேஜில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா பெரிய இந்த அகழ் ஆராய்ச்சி பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் இது பெரிய விஷயம். இப்போ இதை தான் வச்சுக்கிட்டு அந்த காலத்திலேயே தமிழர் சுட்ட செங்கக்கல்லில் மணல் கட்டி அகன்ற மாலைகளை கொண்டாடுலாம் பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் இந்த டீட்டெயிலில் தான் பேசி எடுப்பாங்க. கரெக்டு சார். அவற்றில் எல்லாம் அந்த செங்கக்கல் கட்டின அந்த இதிலெல்லாம் மாசு இல்லாத தெய்வ உடைய வானவர், மாசுன்னா புரியல, குற்றமில்லாத வானவர்கள்லாம் பல்வகைப்பட்ட உயிர் இனங்களும் என்னெல்லாம் வரைஞ்சிருந்தாங்க. இப்போ நீங்கள் இங்கே போகிறீங்கல்ல, அது என்ன ஊர் சார்? அது நம்ம இங்கே வரைஞ்சிருப்பாங்கள்ல ரோட்டில், இந்த பீச் ரோட்டு போகிறோமே, அங்கிட்டு ஒரு சைடில் செவுறுகளில் பெருசு பெருசாக ஒரு, அது என்ன ஏரியாங்க? பாய் உங்களுக்கு தாங்க பட்டினம் பார்க்கலங்க. ஈசிஆர் ரோடு போகிறக்கு முன்னாடி இந்த எய்ட்ஸ் நோயாளிகள் ஃபேஸ்லாம் வரைஞ்சிருக்காங்கல்ல, எல்லா இடத்தையும் வரைஞ்சிருக்காங்க. இப்போ வரைஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம போகிற வழியில் கூட ஒரு பில்டிங் ஃபுல்லாகவே அழகாக வரைஞ்சிருக்காங்கல்ல, அது மாதிரி அங்கேயே வரைஞ்சிருக்காங்க. நமக்கு இப்போ பார்க்குற பிரமிப்பாக இருக்குது. சிங்கப்பூர் மற்ற இங்கே விட்டுறாங்கல்ல நைட்டில் தெரியல. சிங்கப்பூர் என் வீட்டில் நான் அப்படி வரைஞ்சிருந்தேன்னா சிங்கப்பூர் அரசாங்கம் அவங்க செலவு லைட் வச்சு விட்டு போயிடுவாங்களாம். இங்கே பாரு எங்கள் ஊர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நம்ம தான் நைட்லாம் போய் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிறோம், கரண்ட்டு பில் அதிகமாக. சரி, ஆமாம் ஆமாம். அவற்றில் மாசில்லாத தெய்வவுடைய வானோர் முதலாக என்னென்ன வரைஞ்சிருந்தான்னு போட்டிருக்காங்க. பல்வகைப்பட்ட உயிரினங்களும். நீங்கள் இங்கே போகிறப்ப இந்த பாலம் ஏறுறப்போ ஒரு ஒரு பில்டிங் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க, அந்த கட்டுறப்ப அவங்க வரைஞ்சிருக்காங்க. அதில் உட்காந்து பாருங்கள் என்னென்ன அதை டீட்டெயில் சொல்லியிருக்கான். பல்வகைப்பட்ட உயிரினங்களும் ஒப்பான உருவங்களை எதில் வரைஞ்சிருந்தாங்களாம்? வெண்ணிற சுண்ணாம்பாள். பாருங்க என்னென்ன எழுதியிருக்காங்க. திறமையான ஓவியர்கள் விளக்கமாக தீட்டியுள்ளார்கள். அந்த ஊர் அப்படி இருக்கு. அந்த கண்கவர் ஓவியங்களை கண்டு வியந்து கண்ணிமைக்காமல் பலர் நின்றனர். நான் இன்னைக்கு நம்ம சென்னை வந்தால் புதுசாக யாராக வந்தாங்கன்னா இப்படி வந்திருக்காங்கன்னு பார்க்குறாங்களா இல்லையா, அந்த மாதிரி பாருஞ்சாங்க. இந்திர விழா கொண்டாட மிகப்பெரிய அந்த ஒரு வீதியில் ஒரு கட்டு, இந்திர விழா கொண்டாடப்பட்ட இந்த வீதியில் ஒரு கட்டு, ஒளி வீசும் வளையல் அணிந்த செல்வ மகளிர் சில பேர் சேர்ந்தனர். ஒரு கட்டு ஒரு கட்டு ஒரு கட்டு ஒரு கட்டு ஒரு கட்டு ஒரு இன்ஷர்ட் மாதிரி போட்டுக்கிறோம். சின்னஞ்சிறு புதல்வர்கள் குட்டி குட்டி பசங்க வீதியில் விளையாடி கொண்டிருந்தனர். ஒரு கட்டு. பேய் தீண்டாதவாறும். நம்ம என்ன போடுறாங்கல்ல, நீங்கள் என்ன போடக்கூடாது, நீங்கள் சீரம் போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்க, அந்த முடிவு எடுறாங்க, பயங்கரமாக நம்மளை இது பண்ணுறாங்கல்ல அந்த திங்ஸ் வைக்கிறது. ஆனால் மணிமேகலையில் நாட்டுப்புற நம்பிக்கைகள் ஒரு ஆராய்ச்சி எடுத்திங்கன்னா இதெல்லாம் உள்ளே வந்துடும். இப்படி தான் எழுதுவானுங்க. ஏன் என்ன வச்சாங்கன்னா பேயெலாம் டச் பண்ணாதான், பிடிச்சி தூக்கிட்டு போக வலிக்கிடும் போல. பேய் தீண்டாதவாறும் கண்ணோரு கண்ணான கண்ணடின்னுவாங்கல்ல, கண்ணு வச்சுட்டாங்க, அது படாதவாறும் அவருடைய உச்சியில்
வெண் சிறு கடுகு அரைத்து நெய்யுடன் அப்பியிருந்தனர். இது ஒரு வழக்கம். ஓகே, நம்ம பொம்பளை பிள்ளையை பார்த்துருக்கீங்களா இல்லை? வெளியே வரப்போ பயங்கரமாக ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கோம். வீட்டில் போனால் முடியை போட்டு எண்ணெயை போட்டு வலிச்சு பார்க்குறப்பே வரும். அவளுடைய உச்சியின் மயிர்ப்புறத்து, அவங்களோட உச்சி மயிர்ப்புறத்து பொன் கயிற்றில் கோத்த, அவங்க வந்து நம்ம இப்போ ரப்பர் பேண்ட் போகிறீங்கல்ல, அப்போ என்ன போடுறாங்களாம், பொன்னால் செஞ்ச கயிறு வச்சுருந்துருக்காங்க பாருங்க. வெரி குட் சார், கரெக்ட். நிறைய டீட்டெயில் சொல்லுங்க. மயிர்ப்புறத்து பொன் கயிற்றில் கோத்த நல்ல மணிக்கோவையாகிய கொக்கி உடைய, பாருங்க அன்றைக்கே கொக்கி வச்சு 3 சரங்கள் சுற்றப்பட்டுள்ளன. இந்த பிடிச்சி இழுத்து அதில் 3 சரம் பொண்ணுல செஞ்சுருக்காங்க. அன்றைக்கெல்லாம் பொண்ணு எடுத்துருந்தோம்னா நல்லா இருக்கும் போல. அப்பொற்சரங்கள் அழகிய பிறை வடிவான அணிசூடிய சென்னியில் அழகு பெற தொங்குகின்ற. அதை பார்க்குறப்பயே ஒரு அழகாக ஒரு இது பண்ணுற மாதிரி இருக்குது. கட்டு கட்டு கட்டுன்னு முடிக்கிறான். குழந்தைகள் தூக்கி வைக்கக்கூடிய தாய்மார்கள் அங்கே எப்படி இருந்தாங்க அந்த இடத்துல? சொல்லின் வடிவு திருந்தாத அப்படின்னு என்ன அர்த்தம்? மழலை சொற்கள் பேசக்கூடிய குழந்தைகள். சொல்லோட வடிவம் வியான்னு பேசுது இல்லை, அந்த மழலை ஆகிய இளம் சொல்லுடைய சிவந்த வாயிலிருந்து, அந்த குழந்தை வாயிலிருந்து சருவா அப்படியே ஒழுவுதான். சிறிதே சிந்தி மார்பில் அணிந்திருந்த 50 தாலியை நனைக்கிறது. மறைத்தகு உறுப்பினை மறைக்காமல், எதை மறைக்கணுமோ அதை மறைக்காமல் இருக்குது. சுற்றப்பட்ட யோடுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது என்னன்னு தெரியல. சுற்றப்பட்ட யோடு தொடுத்த மணிக்கோவை அசைகிறது. அதை இது பண்ணுறப்ப இதெல்லாம் வந்து அந்த தண்ணி பட்டு அப்படி ஆடிக்கிட்டு ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்களோட பெரிய பையன் கொஞ்சம் விளாண்டு இருந்தானுங்கள்ல, இதெல்லாம் வச்சு அவன் வரான், அவனை தூக்கி யானை மேலே ஏற்றிட்டு இங்கே பார் சாமி போகுது, பார் சாமி போகுதுன்னு கத்திட்டு இருக்க ஒரு சீனும் சொல்கிறானுங்க. ஒளிபொருந்தி அணிகளை தாங்க முடியாதவாறு அவ்வளோ நகையெல்லாம் போட்டுட்டு இந்த பிள்ளைங்க அணிந்து தலநடை நடந்து வரும் தம் புதல்வரை மகளிர் அழைத்தனர். பொன் தேரின் மேலுள்ள புள்ளி படர்ந்த முகத்தையுடைய யானையின் மீது ஏற்றி ஆளர் மகன் செல்வன் மகன் முருகவேலின் விழாவிற்கு கால் நாட்டினோம் காண்பீரோ காண்பீரோ என்று ஆர்ப்பரித்து கூறினர். அக்காட்சியை கண்டு பலர் நின்றனர். அப்படியே எல்லாம் பாருங்க, நம்ம இந்த மாதிரி ஒன்று எழுதிட்டு பயங்கரமாக சொல்கிறோம், இது எல்லாமே விஷுவலாக ட்ரீட் பண்ணிட்டு அப்படியாப்பட்ட இந்த இடத்துல இருந்து கிராஸ் பண்ணி இவ்வளோ அவ்வளோ உள்ள வராளுங்க. ஊர்லாம் திட்டாளுங்க, அன்னப்பறவையை விட அழகாக இருக்கக்கூடியவள், மயிலை விட அழகாக இருக்கக்கூடியவள், இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை போய் இவங்க அம்மாக்காரி சாமியார் ஆக்கியிருக்காளே, இதெல்லாம் தகுமா, இதெல்லாம் தப்பு இல்லையா, இதை போனானா வனத்துக்குள்ளே போனானா அதுக்கெல்லாம் பயந்து வெக்கப்பட்டுல ஓடி போயிடும் அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இவ உள்ளே போகிறா. இதான் மலர்வனம் புக்கக்காரி. மணிமேகலையும் சுதமதியும் வீதியில் செல்ல பலவகை காட்சிகளையும் கண்டு கொண்டிருந்தவர் எல்லோரும் மணிமேகலை சூழ்ந்தனர். எந்த பலவகை காட்சி? இது எல்லா காட்சியும் பார்த்தா என்னடா இப்போ வந்துட்டாடா அப்படின்னு சொல்லி ஹீரோ. இப்போ திடீர்னு நயன்தாரா வராங்க, த்ரிஷா வராங்க, அவங்க வராங்கன்னா எல்லாம் ஓடிடுவாங்க இல்லை பசங்களாம். அது மாதிரி முன்பொரு நாள் வீரடனின் பெரிய நகரத்தில் அர்ஜுனன் கொண்ட பேடி வடிவ நடனத்தை பார்த்துட்டு எல்லாம் ஓடினாங்கல்ல, அது மாதிரின்னு ஒரு டீட்டெயில் சொல்கிறார். இவ்வளவு எழிலார்ந்த வடிவுடையின் அழகிய மகளை அருந்தவ நெறியில் சேர்த்த தாய் கொடியவள் தகைமையற்றவள், ரொம்ப கேவலமான இவங்க அம்மா, இப்படியாப்பட்ட ஒரு அழகான பொண்ணு அனுப்பலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னப்பறவை மாதிரி அன்னப்பறவை இவளை வந்து பார்த்துட்டு ஓடி போயிடும், மயில்கள் இவளோட நடையை பார்த்து எதிர்க்கும், பைங்கிளிகள் இவளோட பேச்சை பார்த்து மயங்கிரும், அன்னமும் மயிலும் கிளியும் இப்படி இவளுக்கு நிகரே கிடையாது, இப்படியா பண்ணப்பட்ட ஒரு பொண்ணை போய் அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி, வெரி குட் சார், கரெக்ட் என்று மனம் முடிகிறார். மணிமேகலை மலர்வனம் அடைதல். இப்படிலாம் இவங்கெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அப்படியே நடந்து போகிறா. செந்தளிர் போன்ற செந்த வெடிகள் நிலத்தில், வெந்த அடிகள் நிலத்தில், செந்தளிர் போன்ற வெந்த அடிகள் நிலத்தில் அழுத்தி, அந்த அடிகளை கால் பார்த்து நிலத்தில் அழுத்தி சுவடு உண்டாக்காமல் மெல்ல நடந்து சென்று மலர்வனம் அப்படியே ஸ்லோவாக நடந்து போட்டு அப்படியே அழுத்திட்டு போணுச்சா கீழே இருக்கணுமா, ஏய் யார் மேலே போப்பா அப்படின்றாங்கல்ல, நம்ம வீட்டில் நடக்கிறாங்களே இல்லை, டப்பா டப்பா நடந்தானா கீழே இருக்கவங்க நினச்சி ட்ரெயின் போகுதுன்னு நினச்சாங்க அப்படின்றானுங்களா இல்லையா, திடீர்னு ஏன்ச்சு அது மாதிரிலாம் இல்லாமல் கால் பாதை வந்து கீழே வச்சா கூட தெரியாத மாதிரி என்ன மாதிரி அது மாதிரி ஒரு பொண்ணு வந்து அந்த மலர்வனத்தை அடிக்கிறாள். அந்த மலர்வனம் எப்படி இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் கட்டு கட்டு ஷாட்டு. நம்ம இன்றைக்கெல்லாம் போகிறோம், எங்கே போனால் எதையுமே வாட்ச் பண்ணுறதே இல்லைங்க. இங்கே இவ்வளோ மரங்கள் இருக்குல்ல, நீங்கள் என்னைக்கே வாட்ச் பண்ணியிருக்கீங்களா? அப்புறம் எப்படி நம்ம படைப்பாளர் ஆக முடியும்? இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு மனிதர்கள் நம்ம எவ்வளோ வேறு வேறு கலர்களாக இருக்கோம்ல, ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்களையும் பார்க்கல, எல்லாத்தையும் கவனிக்கணுமா இல்லையா? கவனிக்கிறதே இல்லை. அப்புறம் எப்படி படைப்பாளி ஆக முடியும்? ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் எழுதுறீங்க, ஒரு கேரக்டர் எழுதுறீங்கன்னா தடுமாறி நிற்கிற காரணம்னா நம்ம எதையுமே வாட்ச் பண்ணுறதில்ல. நீங்கள் அதை வாட்ச் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு 50 வயசாக நமக்கு தெரியுது அறிவு என்றால் என்ன. எது சார்?
வெரி குட் வெரி குட். என்ன சும்மா சொல்ல வந்தேன், கவனிக்கிறதே கிடையாது. அறிவு என்றால் என்ன அப்படின்னா அறிதல் தான் அறிவு. ஒன்றை அறிதல், பார்த்தறிதல், கேட்டறிதல், படித்தறிதல் தான். ஃபோன் யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம்? அறிஞ்சிக்கிறோம். தெரியல, யூடியூப் போய் பார்த்துக்கிறோம், அறிஞ்சிக்கிறோம். அதுதான் அறிவு. எவ்வளோக்கு எவ்வளோ நீ அறிஞ்சிருக்கியோ அதுதான் உன்னுடைய அறிவு. இப்போ நீ எவ்வளோக்கு எவ்வளோ அறிஞ்சாதான் படைப்பாளனா அது வந்து வெளியே வந்து கொட்டும். படைப்பாளனா வெளியே கொட்டுறதுக்கு நான் ரூமில் போய் உட்காந்து ஒன்றும் பிடுங்க முடியாது. வெளியே வந்து கார்டன் வந்தால் தான் பிடுங்க முடியும். செடியெலாம் இருக்குங்களா, அது மாதிரி ஒன்றுமே படிக்காமல் படைப்பாளெலாம் பார்க்கவே முடியாது. எவ்வளோ வாட்ச் பண்ணியிருக்காம பாருங்களேன். மலர் வனத்தில் எத்தனையோ வகையான மலர்ச்செடிகள் வண்ணமுறை காட்சி தெரியுங்க. என்ன மரம்? குறா மரம், வெண்கடம்ப மரம், குருந்த மரம், கொன்றை மரம், மஞ்சாடி மரம், மகிழ மரம், சிவந்த காலையுடைய வெற்றி மரம். எவ்வளோ சிவந்த காலுள்ள ஒரு வெற்றி மரம் இருக்கும். நாரத்தை மரம், சூரப்புன்னை மரம், பறந்து மலர்கின்ற புன்னை மரம், குட்பிடவும் என்னும் கொடி, செம்முல்லை கொடி, வளைந்த முல்லை உடைய தாளை செடி. தொல்காப்பியர் தலைவர் ஒன்று சொல்லிட்டா, உங்களுக்கு தான் வேஸ்டி கட்டி. தொல்காப்பியர் என்ன பண்ணுறாருன்னா 6 வகையான அறிவை பற்றி பேசுகிறார். நான் படித்து பிரமிச்சிட்டேன். இடையில ரொம்ப நாளாக படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு என்றைக்கா திடீர்னு ஒரு மூளை வேலை செய்யும்ல. 6 வகையான, நமக்கு எத்தனை அறிவு இருக்குது? என்னென்ன அறிவுன்னு சொல்லுங்கள். ஆமாம் சார், கரெக்டு சார். ஓகே, 6 அறிவுன்னு சொல்கிறோம். என்னென்ன? எஸ், இங்கிலீஷ் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். உடலால், கண்ணால், காதால், ஓகே, கேட்டல், சுவைத்தல், குளித்தல், துடைத்தல், எல்லாம். அதில் சொல்லும் பொழுது ஓர் அறிவு உள்ள உயிரினங்கள் எதுன்னு வகைப்படுத்துகிறாங்க. அந்த ஒரே ஒரு அறிவு தான் அதுக்கு இருக்கும். அப்படின்னா ஒரு அறிவு எது நம்மளுக்கு தெரியணும். இன்றைக்கி நமக்கு சும்மா மதுரையிலேருந்து வராங்க, திருச்சியிலேருந்து வராங்கன்னா நம்மளாம் அவங்க ஒன்றும் அறிவு இல்லாமல் நம்ம நினச்சி பேசுகிறோம். நான் திருச்சிக்காரன் தான், சும்மா சொல்கிறேன். கிராமத்துலேருந்து வராங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். ஆனால் தொல்காப்பியம் எந்த ஊரில் இருந்தாலும் தெரில. அவன் அறிவு பாருங்களேன், ஓர் அறிவு இருக்குது. நம்ம இன்றைக்கி 6 அறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஒன்றுக்கு அப்புறம் என்ன? வெரி குட். அப்புறம் 3, 4, 5, வெரி குட். பல் டாக்டர் தான் கரெக்டாக சொல்லலாம். இப்போ 6 அறிவும் முதல் அறிவு என்னான்னு கேட்டிங்கன்னா உணர்தல் அப்படின்றார். உணர்தல் மூலியமாக இருக்குது. அதுக்கு அந்த ஒரு அறிவு தான் இருக்குமா. இப்போ நம்ம முதுகில் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. நம்ம முதுகு ஊறுதுன்னு தெரியுது, உணர்றோம். காலை வச்சா சுடுதுன்னு தெரியுது, சில்லுன்னு இருக்குது தெரியுது. அங்கே நிற்கக்கூடாதுன்னு போயிடுறோம். அப்போ ஒரே ஒரு அறிவு உள்ள ஒரு உயிரினை எதுன்னு கேட்டிங்கன்னா மரமும் புல்லும்ன்றார். செடி இல்லை, புல்லுன்னு சொல்கிறார். செடியோட இது. மரத்துக்கும் புல்லுக்கும் என்னடா வேறுபாடுன்னு இருந்தாலும் சொல்கிறான். சொல்லுங்கள் பார்ப்போம். மரம்னா மரம், புல்லுனா புல். மரம்னா என்ன சொல்லுங்கள்? என்ன சொல்கிறாருன்னா மிரண்டுட்டேன் நான். எவ்வளோ வருஷமாக நம்ம மரத்தையும் புள்ளையும் உடச்சி எல்லாம் பண்ணுறோம்ல. வெளியே ஸ்ட்ராங்காக இருந்து உள்ளே போலாக இருந்தால் அது புல், உள்ளே ஸ்ட்ராங்காக இருந்து வெளியே போலாக இருந்தால் அது பேர் மரம்ன்றான். எப்போ? ஏதோ ஒரு நூற்றாண்டு. இந்த அறிவு அவருக்கு எப்படி இருந்துச்சு? பார்க்குறார், அறிகிறார். ஒவ்வொன்றையும் அறிஞ்சு அந்த அறிவு. என் பையன் வந்து நாயை வாக்கிங் கூட்டி போகிறப்ப நான் ஃபோனை பிடிங்கி வைக்கிறேன். என்னன்னா அது என்ன பண்ணுதுன்னு பாடுறா. அதான்டா அறிவு. நீ போனையே பார்த்துக்கிட்டு இப்படியே பிடிச்சிட்டு போனால் என்னடா அர்த்தம்? அது வேலைக்கு ஆகாதான். அறிதல் தான் அறிவு. அப்போ ஓர் அறிவு என்பது உணர்தல். மழை வருது, மரம் அங்கேயே நிற்கிது, தெரியும் அதுக்கு. மரம் வந்தால் நம்ம வளருவோம், நெருப்பு பிடிச்சா நம்ம செத்துருவோம்னு தெரியுது. ஆனால் என்ன பண்ண முடியாது, அதால் அடுத்த மூவ் பண்ணாது. அந்த ஒரே ஒரு அறிவு தான் இருக்கும். அதனால தான் மயனை மரமாய் நிற்கிறேன்றான். இவ்வளோ திட்டானே, இவ்வளோ அடிக்கிறானே. அதனோடு மூக்கே, அதனோடு நாக்கே, அதனோடு கண்ணே. 6வது அறிவு, நீ வந்து இது அம்மா, இது அண்ணன், இது தம்பி, இது தங்கச்சி, இதை தொட்டா இது விஷம், இது சாப்பிட்டா பகுத்து அறிறீங்கல்ல, அதுதான் 6வது அறிவுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் எந்தெந்த உயிர்கள்லாம் 2 அறிவு உள்ள உயிர் மட்டும் எது, இதோட அது எப்படி கவனிச்சான்னு தெரிலங்க. இப்போ மைக்ரோஸ்கோப் இது வந்து உணரும், நாக்கில் மட்டும் டேஸ்ட் பண்ணும், அவ்வளோதான். இதுக்கு கண்ணால் பார்க்காதுன்றான். வேணா லூஸ்மாக பேசுகிறான்னு சொல்லி கூகுளில் போய் போட்டு பார்த்தா அப்படியே இருக்குது. கரெக்டு. வரதராசனார் ஒவ்வொன்றையும் சொல்கிறார். நம்ம பார்ப்போம் அது. ஓகே, எனக்கு அப்படியே பிரமிப்பு. அப்படி எப்படி இவன் இவ்வளோ ஜட்ஜ் பண்ணானா, நம்ம எதையுமே கவனிக்கிறது இல்லை.
எதையுமே கவனிக்கிறது கிடையாது. பொண்டாட்டியை கவனிக்கிறது இல்லை, பிள்ளையை கவனிக்கிறது இல்லை, என்ன ட்ரெஸ்ஸு போடணும் எதையுமே கவனிக்காமல் அப்புறம் எப்படி வாழ்க்கை சுவாரஸ்யமாகும்? குழந்தைகளை கூட நம்ம ரசிக்கிறது இல்லையே. என் குழந்தைங்களுக்கு சின்ன பொண்ணுச்சா அதோடைய பார்வைக்கு என்ன தெரியுது அதை அப்படின்னு வானுங்க அவங்க. என்ன இதெல்லாம் நம்மளும் சின்ன பிள்ளைய கவனிச்சோம்ல, இப்போ தான் கவனிக்கலைன்னா கவனிக்கிறதே இல்லை. சும்மா போய் சொல்கிறோம் நமக்கெல்லாம் அவ்வளோ வேலை, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, அவ்வளோ இதெல்லாம் போக்கணுன்னா நம்ம இதெல்லாம் கவனிக்கணும். எல்லாவற்றையும் கவனித்து சும்மா மரங்களை டெய்லி தொட்டு தொட்டு பார்த்துட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு தலை வணங்குன்னு சொல்கிறாங்க சயின்டிஃபிக்காக. வளைந்த முல்லை உடைய தாழை செடி, வெட்பாலை மரம், மூங்கில், பருத்த அடிமரம் பருத்த அடிமரம் உடைய அசோக மரம். அசோக மரத்துக்கு ஒரு டீட்டெயில் சொல்கிறார். செருந்தி மரம், வேங்கை மரம், சண்பக மரம், நெருப்பு போல சிவந்த மலர்களை உடைய இளவ மரம். நமக்கு என்ன மரம்னே தெரியாது. எங்கள் லயலாக்காச்சும் அவ்வளோ மரங்கள் பூக்கள் இருக்குது, எதுவுமே தெரியாது எனக்குலாம். ஆகியவை விரிந்த மலர்களை பரப்புகின்றன. சார் மலர்னு ஒரு டீட்டெயில் மட்டும் எடுத்துகிட்டு நம்மளால் அப்படி எழுத முடியுமான்னு யோசிப்பாங்க. ஒரு மலர் நம்ம சும்மா யோசிச்சு பாருங்களேன். அவன் மலர் பறிக்க போகணும். அப்போ மலர் சார்ந்த எந்தெந்த விஷயங்கள்லாம் எழுதலான்னா 5 பக்கத்துக்கு மேலே தாண்ட முடியாது. என்ன எழுதுறான்? ஏன் அறிகிறான், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறான். எதையுமே அப்சர்வ் பண்ணாமல் எழுத உட்காரது கிடையாது. அந்த காட்சி அது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மரம்லாம் அப்படி அங்கங்கே வச்ச காட்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, கைத்தொழில் தேர்ந்த வல்லுனர், பயங்கர குவாலிட்டியான ஒரு ஆள் இயற்றிய சித்திர தொழில், ஒரு பெரிய பெயிண்டர், பயங்கரமாக இங்கே ஒரு மரம் இங்கே ஒரு மரம் இங்கே ஒரு மரம் போட்ட மாதிரி டாப்பில் அப்படி வச்சுக்கோங்க. ஏன் மேலே கேமரா வைக்கிறோம்? அடர்த்தியை காட்டுறதுக்கு, என்ன இங்கே இருக்குன்னு காட்டுறதுக்காக வைக்கிறான். இப்போ எல்லாத்துக்கும் இங்கே வச்சுட்றாங்க. ஹீரோ போனால் அப்படி வச்சுறாங்க, டாப்பில் ஒரு ஷார்ட் அப்படின்னாங்க. ஆனால் ஒருத்தன் வரைஞ்ச மாதிரி தொழிலமைந்த ஆடையால் போர்த்தியது போல தோன்றியது. ஒருத்தன் பயங்கரமாக வரைஞ்சி அதை அப்படி போத்தி விட்டு மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இதுதான் ஓவனம் என தொழுது காட்டிய சுதமதியுடன் மணிமேகலை மலர் கொய்வதற்கு புகுந்தாள். போனவ என்ன ஆவான்னு அடுத்த வாரம் வந்தால் பார்ப்போம்.